வணக்கம் பைரட்ஸ், வெல்கம் டு தி பைரட்ஸ் கிளப் சீசன் 2. Presenting by Black Ranger, Tobio Kageyama, Esti Uchiha, Sakura Haruno and Baji Keisuke. வணக்கம் பைரட்ஸ், புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களாம் போஸ்டர் பார்த்துருக்கீங்க, பிஆர் ஸ்டோரிஸ்னு. இது என்னென்னா, காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிட்டுருப்பேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், அப்படி மூவிஸ்க்கு ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ அப்போ அந்த டைமில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ஸ்டோரிஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என் ஒய்ஃப்கிட்டையும் தான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி பெருசாக வெளியே நான் சொன்னதில்லை. ஸோ அது அப்படியே என்கிட்டயே தங்கிருச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே என்கிட்டயே செல்லரிச்சு போகிறதுக்கு முன்னாடி லிசனர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஆர் ஸ்டோரிஸில் இனிமேல் வந்து என்னோடய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக வந்து அடுத்தடுத்து பண்ணலான்ருக்கோம். நீங்கள் கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டோரிஸ் பண்ணலாம் வேணாமன்றதை முடிவு பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஆக்டிங் ட்ரை பண்ணுறதால அங்கங்கே சில நாய்ஸஸ் இருக்கும், சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வாய்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே இது வந்து புதுசு, எனக்குமே இது புதுசு அப்படிங்கிறதால அதெல்லாம் அப்படி இருக்கும். மிஸ்டேக்ஸு அந்த நாய்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிற ஸ்டோரிஸ் வந்து நான் எழுதி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. இனிமேல் அது கனெக்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் இதை ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்து பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ கேளுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் ரேட்டிங் கொடுத்துருங்க. நள்ளிரவு 1:15 மணி அளவில் அனாதையாக இருக்கும் ஒரு சாலையில் ஒரு கார் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காருக்குள் 3 நண்பர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் காரை ஓட்டிக் கொண்டிருப்பவன் பெயர் தேவ், முன் சீட்டில் அமர்ந்திருப்பவன் பெயர் மதன், பின் சீட்டில் அமர்ந்திருப்பவன் பெயர் அர்ஜுன். மூவரும் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வைத்திருக்கும் விலை உயர்ந்த மொபைல், கழுத்தில் அணிந்திருக்கும் தங்க சங்கிலி, விரல்களில் இருக்கும் தங்க மோதிரம், ஆடம்பர கார், இவைகளே அதற்கு சாட்சி. மூவரும் நைட் ஷோ சினிமா பார்த்துவிட்டு தங்களின் காரில் வீடு திரும்பி கொண்டிருக்கையில், மச்சான் படத்துல என் தலைவன் தெருகி விட்டாருடா. ஆமாமா, தியேட்டர்ல இருந்த 10 பேரையும் தெரிச்சு ஓட விட்டாரு. டேய், என் தலைவன் மாசு யாருக்கும் வராதுடா, உனக்கு ரசிக்க தெரியல. கடுப்பேத்தாதடா, படமாடாது. ஃபைட் முடிஞ்சது சாங்கு முடிஞ்சது ஃபைட்டு, இடையில 10 பக்கத்துக்கு கேவலமா பஞ்ச் டைலாக் வேற. இதுல இந்த படத்தோட கேவலமான பாட்டை ரிங்டோனா வேற வச்சிருக்க. என் தலைவன் படத்துக்கும் பாட்டுக்கும் பஞ்ச் டைலாக்கும் என்னடா குறைச்ச? நீ என்ன தொட்டா நான் தோட்டாவா வெடிப்பேன். மாசாதானே இருக்கு. எப்பா சாமி விட்றா, பேசாம அந்த ஹாரர் படத்துக்கே போயிருக்கலாம், த்ரில்லாவது இருந்திருக்கும். நானா வேணான்னு சொன்னேன்? அவன் தான் நைட் டைம்ல பேய் படம்லாம் வேணாம், அப்புறம் தூக்கம் வராதுன்னு சொன்னான். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க மதன் மட்டும் ஒன்றும் பேசாமல் தனது மொபைலில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். டே மதன், இங்கே நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ என்னன்னா மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க? வேற என்ன, வழக்கம் போல பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான். அதானே மதனே? நீ மூடு. அது ஒண்ணும் இல்லடா, ஈவினிங் அப்போ ஒரு புதுசா ஒரு சிம் கார்டு வாங்கினேன். 1 ஹவர்ல ஆக்டிவேட் ஆகிடும் கடைக்கார சொன்னான். இன்னும் ஆக்டிவேட் ஆகல, அதான் பாத்துட்டு இருக்கேன். எதுக்கடா இப்போ உனக்கு புது சிம்மு? அதுவா, எங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு கூட சூப்பரா அழகா இருக்குன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமா, ஐ காட் அ நம்பர்ரா. அட பாவி, எப்படிரா? நான் தான் சொன்னல, பையனுக்கு பேய் படத்துல வர பொண்ணுங்கன்னா தான் பயம், மத்தபடி பொண்ணுங்க விஷயத்துல மச்சான் வெறும் மதன் இல்ல, மண் மதன். தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா என் நம்பர்ல பேசலாம் தான் பார்த்தேன். அது ஏதாவது சொதப்பி அவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா வீட்டை விட்டு துரத்தி, வீடு வேற பக்கத்துல இருக்கா, அதுக்குதான் இந்த புது சிம். புது நம்பர்ல இருந்து நான் யாருன்னே சொல்லாமலே பேச போறேன். சூப்பர் மச்சான், அப்படியே எனக்கும் அந்த பொண்ணோட நம்பர் கொடுத்தனா? ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். ஒருவேளை மொக்க வாங்கிட்டேன்னா அப்போ வேணா உங்ககிட்ட தரேன். ஆல் தி பெஸ்ட் மச்சான், சீக்கிரம் முகம் வாங்கிட்டு வா. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே பெரிய சத்தத்துடன் அவர்கள் செல்லும் கார் தடுமாறுகிறது.
தேவ் உடனே சுதாரித்துக் கொண்டு பிரேக் பெடலை அழுத்தி காரை சாலையின் ஓரமாக நிறுத்தினான். மூவரும் காரிலிருந்து வெளியேறி என்னாச்சு என்று கவனிக்கிறார்கள். நாசமா போச்சுடா, முன்னாடி 2 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எப்படி திடீர்னு பஞ்சர் ஆச்சு? டேய் எவனோ நடு ரோட்டு முள்கம்பியை போட்டு போயிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. சூப்பர். இப்ப என்ன பண்றது? வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி தான் இருக்கு, ஒன்று தான் மாற்ற முடியும். இன்னொரு டயருக்கு என்ன பண்றது? நாம வேணா கொஞ்சம் தூரம் நடந்தே போய் ஏதாச்சும் மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா? டேய், இந்த நேரத்துல எவன்டா மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருப்பான்? நான் கார் சர்வீஸ் விடல, அந்த அண்ணாக்கு வேணா கால் பண்ணி பார்க்கவா? அவர் மட்டும் எப்படிரா இந்த நேரத்துல வருவாரு? பேசி பார்க்கலாம்டா என்று கூறி தேவ் தனது மொபைலை எடுத்து கார் சர்வீஸ் செய்யும் நபருக்கு கால் செய்கிறான். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. தொடர்ந்து 2-3 முறை முயற்சி செய்தும் பலனில்லை. என்னாச்சுடா? ஃபோன் எடுக்கலடா. நைட் டைம்ல சரக்கு அடிச்சுட்டு நல்லா மட்டையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படிடா வீட்டுக்கு போறது? இந்த ஏரியா வேற ஒரே இருட்டா பயமா இருக்குதுடா. இவன் ஒருத்தன் சரியான பயந்தாங்கொல்லி. மச்சான், ஏதாவது ஆட்டோ கேப் புக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்டா. இந்த நேரத்துல கிடைக்குமான்னு வேற தெரியல, ட்ரை பண்ணுவோம். இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு பெண்ணின் அனத்த சத்தம் மெல்ல கேட்கிறது. அதை கேட்ட மதனிற்கு பயம் தொற்றிக் கொள்கிறது. மச்சான், ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுடா. ஒரு பொண்ணோட சத்தம் மாதிரி கேக்குதுடா எனக்கு. உனக்கு போன காத்துறது கூட தான் பொண்ணு பாடுற மாதிரி இருக்கும். குமாரா. இல்லடா, எனக்கும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு என்று தேவ் சொல்லும் போதே மீண்டும் அந்த சத்தம் கேட்க, கூடவே ஆட்கள் வருவது போல காலடி சத்தம் கேட்கிறது. உடனே மூவரும் அவர்களின் காரின் பின் ஒளிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று கவனிக்கிறார்கள். டேய், இப்ப எதுக்குடா 2 பேர் கார் முன்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க? இவன் ஓடி வந்து ஒழிச்சதால தான்டா நானும் வந்தேன். நான் ஏதோ ஒரு பயத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். டேய் டேய், அங்க பாருங்கடா. சாலையின் இடதுபுறத்தில் சில அடி தொலைவில் ஒரு சின்ன தெரு திரும்புகிறது. அங்கு 4 ஆட்கள் யாரையோ கை கால்கள் கட்டி தூக்கி செல்வது போல் தெரிகிறது. இதனை 3 நண்பர்களும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 4 ஆட்களும் பார்க்க சினிமாவில் வரும் அடியாட்கள் போல வாட்ட சாட்டமாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பொண்ணு தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது மச்சான். டேய், எனக்கே ரொம்ப பயமா இருக்குடா. முதல்ல இங்க இருந்து போயிருவோமாடா? இருடா, ஒரு பொண்ணை கட்டி தூக்கி போயிட்டு இருக்கானுங்க, எப்பறம் அதை விட்டுட்டு போக முடியும்? அதுக்கு நம்ம போய் சண்டை போட்டு காப்பாத்த விட முடியும்? அவங்கள பாத்தியாடா? ஒவ்வொருத்தரும் பவுன்சர் மாதிரி பயங்கரமா இருக்கானுங்க. ஏன்டா, அவனுங்களை நம்மளால அடிக்க முடியாதா என்ன? என் தலைவன் படம் பார்த்துட்டு எனக்கு யாரையாவது அடிக்கணும் போலே இருக்கு. இப்போ நான் ஆக்ஷன் கிங் அர்ஜுனா மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. டேய், இது சினிமா இல்லடா, சும்மா படம் பார்த்துட்டு வந்து உளறிட்டுக்காதடா. மச்சான் தேவ், இவ பேச்சை கேட்டு பிரச்சனையில மாட்டிக்க வேணாம்டா, பேசாம போயிடலாம்டா. அப்படியே அப்புறம் விட்டுட்டு போக முடியும்? பாவம்டா அந்த பொண்ணு, அட்லீஸ்ட் போலீஸ்க்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம்டா. ஆனா மச்சான், பேய்க்கு அடுத்து போலீஸை பார்த்தாதானே எனக்கு ரொம்ப பயம். இவன் என்னடா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கான்? அதுக்கு இல்ல மச்சான், போலீஸ் இங்க வரத்துக்குள்ள அவங்க அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பள்ளி நம்ம மேல வந்து விழும்ல. நம்ம யாரு என்னன்னு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சாவடிச்சிருவானுங்கடா. ஆளு கிடைக்கலடா நம்ம மேலே கேஸ் போட்டுருவானுங்கடா. விசாரணை படம் பார்த்திருக்கல, அந்த மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்குடா. நான் மச்சான், இவன் பயப்படுறது இல்லாம நம்மையும் சேர்த்து பயமுத்துறான். அவன் சொல்றதுலயும் லாஜிக் இருக்குடா. அதான் மச்சான் சொல்றேன், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? வாங்க அப்படியே நடந்தே போயிடலாம். என் வீடு இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். இல்லடா, நாம இப்படி கண்டுக்காம போயிட்டோம்னா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நியூஸ்ல வந்தா நமக்கு தான்டா கில்ட்டியா இருக்கும். அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல? அதெல்லாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என் உயிர் தான் இப்ப முக்கியம். நல்லா யோசிச்சுக்க மதனு. நாளைக்கு அந்த பொண்ணு செத்து ஆவி ஆயிட்டா அவளை காப்பாத்த விடாம போனதுக்கு பலி நீயாதான் இருப்ப, பாத்துக்க. என்னடா இப்படி சொல்ற? இப்ப சொல்லு, உன் உயிர் முக்கியம் தானே? ஆமா. அப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். டேய், நாம இங்க பேசி டிசைட் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட போறாங்கடா. வாங்கடா, அவனுங்க எங்க போறானுங்கன்னு போய் பார்க்கலாம் என்று மூவரும் அவ்வளவாக வெளிச்சமில்லாத அந்த தெருவிற்குள் நுழைந்து சுற்றிலும் பார்த்தவாறு மெதுவாக நடந்து செல்கின்றனர். எங்கடா போனானுங்க? மச்சான், பயத்துல இப்பயே வயித்த கலக்குதுடா. நீ பயப்படாதடா, அவனுங்களுக்கே தெரியாம அவனுக்கு இருக்க இடத்தையும் அவனுங்களையும் மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சிருட்டோம்னா போலீஸ்க்கு தைரியமா கால் பண்ணி சொல்லலாம். போலீஸ் வரதுக்குள்ள அவனுங்க ஓடிட்டா கூட நாம அந்த ஆதாரத்தை போலீஸ் கிட்ட காட்டலாம், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சூப்பர் ஐடியா மச்சான். நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு. ஐயோ, நேற்று தான் பக்கத்து வீட்டு ஃபிகர் நம்பர் கிடைச்சது. அவகிட்ட பேசலாம ஆசாசியா புது நம்பர் வாங்கினேன். இன்னும் சிம்மு கூட ஆக்டிவேட் ஆகல. அதுக்குள்ள இவனுக்கு பண்றத பார்த்தா நாளைக்கு வரைக்கும் உயிரோடுப்போமானே தெரியலையே. டேய், போலாமாடா. மீண்டும் அதே அனத்த சத்தம் கேட்க மூவரும் அந்த சத்தம் கேட்கும் திசையில் செல்கிறார்கள்.
ஒரு பழைய விரிசலுடன் கூடிய பெரிய வீடு ஒன்று தெரிகிறது. சத்தமும் அங்கிருந்து வர மூவரும் அந்த வீட்டிற்குள் நுழைகிறார்கள். நான் வேணா அந்த கார்ல வெயிட் பண்றேனே, நீங்க வேணா வீடியோ எடுத்துட்டு வாங்களேன். அந்த சீனே இல்ல, செத்தா எல்லாரும் ஒண்ணா சாகுறோம், ஒழுங்கா மூடிட்டு வா. டேய் சத்தம் போடாம வாங்கடா. சில அடி உள்ளே சென்றதும் அந்த 4 தடியர்களும் இவர்கள் கண்களுக்கு தெரிந்தார்கள். கீழே தரையில் அப்பெண்ணும் விழுந்து கிடந்தது தெரிந்தது. உடனே நண்பர்கள் மூவரும் பக்கத்தில் இருக்கும் குட்டி சுவற்றில் குனிந்து ஒளிந்து கொண்டார்கள். குட்டி சுவற்றுக்கும் இந்த தடியர்களும் சில அடிகள் மட்டுமே தூரம். அந்த தடியர்களில் ஒருவன் மற்றவர்களுக்கு ஏதோ சொல்ல, மற்ற தடியர்கள் அதற்கு தலையை ஆட்டிக்கொண்டு அப்பெண்ணை தூக்கி கொண்டு உள்ளே ஒரு அறைக்குள் சென்றார்கள். அவன்தான் அவர்களுக்கு தலைவர் போல் தோன்றியது. இவற்றை இளைஞர்கள் மூவரும் புற்றிலிருந்து வெளியே தலையை காட்டும் பாம்பு போல் தன் தலையை மட்டும் உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தார்கள். டேய் அர்ஜுன் சீக்கிரம் வீடியோ எடுறா. எடுக்கிற மாட்டான். இந்த வீடியோ எடுத்து அப்படியே என் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அப்லோட் பண்ண போறேன். செம்ம வைரல் ஆக போகுது. எல்லாரும் நம்மள பாராட்ட போறாங்க. நம்மளும் ஃபேமஸ் ஆயிடுவோம். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அவார்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அவார்டு வாங்க நாம இருப்போமான்னு தெரியலையே. டேய் கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா, நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போல. டேய் அவனுக்கு மூஞ்சி நல்லா தெரியற மாதிரி எடுறா. அதுக்கு நான் அவன் மூஞ்சி கிட்ட தான் போய் எடுக்கணும். எதுக்கோ பழைய நம்பர்ல இருந்து பக்கத்து ஸ்பீக்கருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிடுவோமா என்று நினைத்துக் கொண்டு தன் மொபைலை எடுத்து பார்க்கிறான் மதன். ஆட புது சிம்ல இருந்து சிக்னல் டவர் காட்டுது. மச்சான் என் நியூ சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? டேய் நேரங்காலம் தெரியாம ஏன்டா நீ வேற சொல்லு மச்சான். டேய் யாருக்காவது கால் பண்ணி பாரு போடா என்று அர்ஜுன் சொன்னதை கேட்டு ஆர்வ கோளாறு அர்ஜுன் நம்பருக்கே கால் செய்து விடுகிறான். அர்ஜுன் மொபைல் ரிங்டோன் மிகுந்த சத்தத்துடன் ஒலிக்க, அதே நேரம் அறைக்குள் சென்ற தடியர்களும் வெளியே வர 4 தடியர்களும் அந்த இளைஞர்களை பார்த்து விடுகிறார்கள். உடனே தடியர்கள் இளைஞர்களை நோக்கி ஜல்லிக்கட்டு முரட்டுக்காலை போல் ஓடிவர, இதனை பார்த்த தேவும் அர்ஜுனும் மரண பீதியில் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் மதனை பார்க்கிறார்கள். இதனை எதையும் கவனிக்காத மதன் சந்தோஷத்தில் சிரித்துக் கொண்டிருந்தான். மச்சான் என் நியூ சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. நமக்கு கெட்ட நேரமா ஆயிடுச்சுடா என்று ஒரே நேரத்தில் சொல்ல, சட்டென தடியர்கள் 4 மின்னல் வேகத்தை இளைஞர்கள் மீது பாய்கிறார்கள். மின்னலை வெறும் கண்ணால் பார்த்தால் கண்கள் சில வினாடி இருட்டி விடுவது போல முழுவதும் இருண்டது. சில நிமிடங்களுக்கு பிறகு மெல்ல இருள் விலகி வெளிச்சம் தோன்றுகிறது. தேவ் அரை மயக்கத்திலிருந்து கண் விழித்து பார்க்கிறான். மங்கிய வெளிச்சத்தில் அவன் ஒரு அறையில் இருப்பதை உணர்கிறான். கண்களை சற்று கசக்கி பார்வையை தெளிவாக்கி நேரெதிரில் பார்க்கிறான். எதிரில் அந்த முரட்டு தடியர்கள் 4 இருப்பதை பார்த்து மீண்டும் பயத்தில் அறையை சுற்றி பார்க்கிறான். அவனது நண்பர்கள் இருவரும் அந்த அறையின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருப்பது தெரிந்தது. மதனிற்கு கன்னம் வீங்கியும் அர்ஜுனுக்கு வாய் சற்று வீங்கியும் இருப்பதை கவனிக்கிறான். தன் நெற்றியில் கை வைத்து பார்க்க அவனின் நெற்றியும் வீக்கமாக இருக்கிறது. யாரா நீங்கள்லாம்? எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்ணி வந்தீங்க? ஐயோ ஃபாலோலாம் பண்ணலண்ணா, ரொம்ப அர்ஜென்ட். அதான் பிஸ்தடிக்க இங்க வந்தோம், வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணா. எங்களை விட்டுருங்கண்ணா, நாங்க இப்படியே ஓடிடுறோம். பிஸ் அடிக்க வந்துட்டு அப்புறம் எதுக்குடா மொபைல்ல வீடியோ எடுத்தீங்க? வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கலாம் தானே பாத்தீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணா, சும்மா ஜாலிக்கு தானே எடுத்தோம். என்னது ஜாலிக்கு எடுத்தியா? நாங்களும் ஜாலிக்கு குத்தி போட்டு போயிட்டே இருப்போம் என்று அவன் சொன்னதும் மூவருக்கும் பயம் சற்று அதிகமானது. இவனை என்ன தலை பண்ணலாம்? இவனுங்களை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட அப்பனுக்கு கால் பண்ணி நம்ம பிளான் போட்ட மாதிரி பேசி உடனே 50 லட்சம் வேணும்னு கேளு. சரி தலை, வெளியே போய் பேசிட்டு வரேன், உள்ள சிக்னல் சரியா இல்லை என்று கூறி அந்த தடியன் அறையிலிருந்து வெளியே செல்கிறான். அப்போதுதான் தேவ் கடத்தப்பட்ட அப்பெண்ணும் அதே அறையில் இருப்பதை கவனிக்கிறான். அப்பெண்ணின் கை கால்கள் மற்றும் வாய் துணியால் கட்டப்பட்டு அவளின் முடி கலைந்து முகத்தை பாதி மறைத்துக் கொண்டிருப்பதையும் கவனிக்கிறான். அப்போது மதன் மெல்ல தேவ் அருகே வந்து, ஏண்டா நீ என்னவோ அந்த பொண்ணை காப்பாத்தணும், அப்படியே விட்டுட்டு போக முடியாது சொன்னதை பார்த்தா பிரச்சனை வந்தா நின்று சண்டை போடுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரே அடியில பொசிங்க மயங்கிட்டியடா. நைட்டு சரியா சாப்பிடலாம் மச்சான், அதான் மயங்கிட்டேன். இல்லைன்னா மட்டும் புடிங்கிருவேன். எங்கடா அந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுனு? டேய் நீ பேசாதடா, உன்னாலதான் நாம இப்போ இப்படி மாட்டிக்கிட்டோம். டேய் என்னங்கடா அங்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ பிளான்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அச்சமயம் போன் பேச வெளியே சென்ற தடியன் உள்ளே வருகிறான். 2-3 தடவை கால் பண்ணிட்டேன், கால் எடுக்கல என்று அந்த தடியன் தலைவனிடம் சொல்லும் போது மதன் அந்த தடியன் கையில் இருக்கும் மொபைலை உற்று பார்க்கிறான். ஐயோ அது ஏன் மொபைலு? அது என்னடா இப்போ கம்முன்னு வேற நம்பர் இருக்கான்னு அந்த பொண்ணு கிட்ட கேளு, இல்லைன்னா அவ அம்மாவோட நம்பர் வாங்கி அதுக்கு கால் பண்ணு என்று தலைவன் சொன்னதை கேட்டு அந்த தடியன் அப்பெண்ணின் வாயில் கட்டியிருக்கும் துணியை அவிழ்க்கிறான்.
அவள் மெல்ல தன் முகத்தின் முன் கலைந்து விழுந்திருக்கும் முடியை கட்டப்பட்டிருக்கும் தன் இரு கைகளாலும் சரி செய்து முடியை காதின் ஓரம் ஒதுக்கி வைக்கிறாள். அப்போதுதான் அவள் முகம் முழுமையாக தெரிகிறது. அந்த மங்கிய வெளிச்சத்திலும் அவள் முகம் அழகாய் பளிச்சென்று தெரிகிறது. அவள் அழகிய முகத்தை பார்த்த உடனே 3 இளைஞர்களின் மனசுக்குள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு சில வினாடி பட்டாம்பூச்சி பறக்க தொடங்குகிறது. மூவரும் கண் இமைக்காமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, "ஏய், சீக்கிரம் நம்பர் சொல்லு" என்று தடியனின் கனத்த குரலை கேட்டதும் நண்பர்கள் மூவரும் மனசில் பறந்த பட்டாம்பூச்சி சட்டென மறைந்தது. தன்னிலை உணர்ந்து சுயநினைவுக்கு வருகிறார்கள். அப்பெண் மற்றொரு மொபைல் நம்பரை அந்த தடியனிடம் சொல்ல, அதை மொபைலில் டயல் செய்து மீண்டும் அவன் வெளியில் செல்கிறான். டேய், இன்னும் 1/2 மணி நேரத்துல பணத்தை எடுத்து வர சொல்லு, இல்லைன்னா பொண்ணு பணமாதான் வீட்டுக்கு வரும்னு சொல்லிடு, சரியா? இதற்கிடையில் இளைஞர்கள் மூவரும் அந்த பெண்ணையே காதலுடன் பார்க்க, அப்பெண்ணோ தலையை குனிந்தபடி தரையை பார்த்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு தடியனின் கனத்த குரலில், "டேய், ஹீரோவாடா நீங்களா? அப்படியே காப்பாற்ற வந்துட்டீங்க" நான் அப்பவே சொன்னேன், இவன் தான் கேட்கல என்று தேவை கை காட்டுகிறான். "ஓ, எல்லாம் உன் பிளான் தானா?" என்று அந்த தடியன் சொன்னதும் தேவ் அப்பெண்ணை பார்க்கிறான். அவள் முன்னால் பயப்படக்கூடாது, தன்னை தைரியமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு திடீர் வீரத்துடன், ஆமாடா, என் பிளான் தான்டா. என் முன்னாடி எந்த தப்பு நடந்தாலும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுவும் பொண்ணுங்களுக்கு ஏதாவதுன்னா நான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் என்று தரையிலிருந்து எழுந்து நின்று வீரத்துடன் பேசிவிட்டு அந்த பெண்ணை திரும்பி பார்க்கிறான். அப்பெண் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் குனிந்தபடியே இருக்கிறாள். தேவ் பேசியதை கேட்டு அர்ஜுன் அவனையே ஆச்சரியமாக உற்று பார்க்க, சுதாரித்துக் கொண்ட மதன் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஓரடி பின்னாடி நகர்ந்து செல்கிறான். அடுத்த வினாடி தேவின் கன்னத்தில் தடியன் ஒருவனின் உருட்டுக்கட்டை போன்ற கை ஓங்கி ஒரு குத்துவிட தேவ் ஒரு சுட்டு சுட்டி மீண்டும் தரையை வந்து சேர்ந்தான். இப்போது அவனின் கன்னமும் வீங்கியது. பின் மீண்டும் நண்பர்கள் இருக்கும் இடத்தில் ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டான். "ஹீரோ மாதிரி டைலாக்காடா பேசுற, சாவடிச்சிருவேன்." அச்சமயம் வெளியில் போன் பேச சென்ற தடியன் உள்ளே வருகிறான். "பேசினதல, அவன் அப்பா 1 hour டைம் கேட்கறான், சரின்னு சொல்லிட்டேன்." அப்போ சரி, ஆனா அது வரைக்கும் என்ன பண்றது? அதான் இந்த 3 ஹீரோஸ் இருக்கானுங்களே, இவங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கலாம். என்னது, ஒரு பொண்ணு முன்னாடி நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணி காமெடி பீஸ் ஆகுறானுங்களா? இதுக்கு மேல முடியாது, என் சுயரூபத்தை காட்டிட வேண்டியதுதான். டேய், இப்பதான் ஒருத்தர் செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கான், நீ வேற ஏன்டா? அவனுங்கிட்ட போய் பஞ்ச் டைலாக் பேசினா பஞ்சர் ஆக்கி தான் அனுப்புவானுங்க. எடுத்த உடனே பஞ்ச் பண்ணோம்டா. ஆல்ரெடி பஞ்சு வாங்கிட்டு தானே நாமளே உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உன்னாலதான்டா. நான் அசந்த நேரத்துல அடிச்சிட்டானுங்க. இப்ப நான் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டேன். அவனுங்களை அடிச்சு உங்களையும் காப்பாத்தி அந்த பொண்ணையும் காப்பாத்தி அப்படியே அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்றேன். நீ ரெடியா இருந்துக்க. ஓ, அப்படி போதா கதை? அப்போ சரி, ஆல் தி பெஸ்ட் மச்சான். உடனே அர்ஜுன் சட்டென்று எழுந்து நின்று அப்பெண்ணின் முகத்தை ஒரு முறை பார்க்கிறான். பார்த்ததும் வீரம் பொங்க தனது கை சட்டையை மடித்து விட்டுக் கொண்டு வெடிகளை ஆக்ரோஷமாக முறைத்து பார்க்கிறான். தேவ் தன் கண்களை மூடிக்கொண்டான். மதன் தன் காதுகளை மூடிக்கொண்டான். இவன் என்னடா திடீர்னு எழுந்து ஒரு மார்க்கமா பார்க்கறான்? சட்டென்று அர்ஜுன் தனது கைவிரல்களை மடக்கி தன் எதிரில் இருக்கும் தடியன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிடும் போது தடார் என்று பக்கத்தில் இருந்த மற்றொரு தடியன் அவன் கையை பிடிக்க, இன்னொருவன் அர்ஜுனின் மற்றொரு கையை பிடிக்க, எதிரில் நின்றிருந்த தடியன் தன் காலை உயர்த்தி அர்ஜுனின் வயிற்றில் ஓங்கி ஒரு உதைவிட்டான். உதைத்ததில் பின்னால் இருக்கும் சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். பின்னர் அடுத்த ஒரு நிமிடத்திற்கு அடிமழை வெளுத்து வாங்கியது. அதற்கும் அப்பெண்ணிடமிருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. பின்னர் மதன் மெல்ல எழுந்து அர்ஜுனை எழுப்பி உட்கார வைத்து, நான் தான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? நீ உன் தலைவன் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டடா, இப்போ நல்லா வாங்கி கிட்டியா? ஏன்டா இப்படி ஓவரா பண்ணி அடி வாங்குறீங்க? ஒழுங்கா எங்களுக்கு காசு வர வரைக்கும் டைம் போறது தெரியாத அளவுக்கு எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க உயிரோட வீட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. விடுதல, பாவம் பசங்க அடி வாங்கி செத்துற போறானுங்க. ஏய், உங்களை யாருக்காவது பாட தெரியுமாடா? உடனே தேவும் அர்ஜுனும் ஒன்றாக சேர்ந்து மதனை கை காட்டுகிறார்கள். உனக்கு பாடலாம் தெரியுமாடா? அவன் சூப்பரா பாடுவான்னா. ஆமாண்ணா, எங்க 3 பேர்ல இவன் தான் நல்லா பாடுவான். செம வாய்ஸ் இவனுக்கு. டேய், நிஜமாவாடா சொல்றீங்க? ஆமா மச்சான், அவன் திறமை உனக்கே தெரியல. அவன் பாடினதை அவனே ரெக்கார்ட் பண்ணி கேட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் என்று தனக்குள் பேசிக்கொண்டான். அப்போ இளையராஜா பாட்டு ஒண்ணு பாடு பாப்போம். நண்பர்கள் சொன்னதை உண்மை என நம்பி மதன் சிறிது புன்னகையுடன் அருகில் இருக்கும் அந்த பெண்ணை பார்க்கிறான். ஒரு லவ் சாங் பாடி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச தென்றல் வந்து சாங் பாடு பாப்போம். மதன் தனது தொண்டையை சிறிது கனைத்து சரி செய்து கொண்டு பாட ஆரம்பிக்கிறான். தென்றல் வந்து தீர்க்கும் போது என்ன வண்ணமோ மனசில என்று தனது குரலில் எவ்வளவு கேவலமாக பாட முடியுமோ அவ்வளவு கேவலமாக பாட, அதை பார்த்த அந்த பெண்ணே சிரிப்பை அடக்க முடியாமல் சின்னதாக சிரித்து விடுகிறார்.
தலைவனோ கோபத்துடன் பார்க்கிறான். டேய் எப்பா சாமி போதும்டா, தயவு செய்து நிறுத்து. ஏன்னா நான் வேணா வேற பாட்டு பாடவா? இனிமே உன் லைஃப்ல பாடவே கூடாதுடா. உனக்கு பாட வராதுன்னா வராது, இல்ல தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல பாட்டை இப்படி சாவடிச்சிட்டியேடா என்று சொல்லி மதனின் அருகில் சென்று அவன் தலையில் ஓங்கி பல கொட்டுகளை கோபம் தீர வைத்துவிட்டு அருகில் இருக்கும் நாற்காலியில் போய் அமர்ந்தான். இதனை பார்த்து தேவும் அர்ஜுனும் வாயில் கை வைத்து கேலியாக தங்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். மல்லிகதா மச்சான், பேசாதீங்கடா துரோகிங்களா. மச்சான் நீ நல்லா தான்டா பாடின, அவனுங்களுக்கு ரசிக்க தெரியல, விடு, ஃபீல் பண்ணாத. போங்கடா டேய். ஆனா நான் பாடும்போது அவ அழகா சிரிச்சா பாத்தீங்களாடா? நீ பாடினதை கேட்டிருந்தா இந்த ஊரே கை கொட்டி சிரிச்சிருக்கும். டேய் பேசாம நீங்க 3 பேரும் டான்ஸ் ஆடுங்கடா, நம்ம பையன் பாட்டு போடுவான் என்று அவன் கூறியதும் தடியர்களில் ஒருவன் தன் மொபைலில் ஏதோ ஒரு சினிமா பாட்டை பிளே செய்கிறான். என்னடா உக்காந்துட்டு இருக்கீங்க, எழுந்து ஆடுங்கடா என்று அவன் மிரட்டியதும் தேவும் அர்ஜுனும் எழுந்து தன் கை கால்களை அசைத்து ஏதோ ஒன்று ஆட மதன் மட்டும் அப்படியே உட்கார்ந்திருந்தான். நீ மட்டும் என்னடா ஆடாம உக்காந்துட்டு இருக்க? ஆக்சுவலி ஐ எம் ஒன்லி சிங்கர், நாட் அ டான்சர். அடி, இன்னொரு வாட்டி நீ சிங்கர்னு சொன்ன உன் நாக்க அறுத்துடுவேன். ஒழுங்கா எழுந்து ஆடுறா என்று தலைவன் மிரட்ட மதனும் நண்பர்களுடன் சேர்ந்து ஆடுகிறான். மூவரும் ஆடுவதை வேடிக்கையாக பார்த்து சிரித்து மகிழ்கிறார்கள் தடியர்கள். அப்பெண் இவர்கள் காமெடியாக ஆடுவதை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்கிறார். இப்படியே 15 நிமிடங்கள் ஆட மூவரும் சோர்ந்து போய் விடுகிறார்கள். போதும்டா, நல்லா ஆடினீங்க, போதும் உட்காருங்க. ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டீங்க, சோடா குடிக்கிறீங்களா? ஒரு கோக் சொல்லுங்கண்ணா என்று மதன் சொல்ல நண்பர்கள் இருவரும் அவனை முறைக்கிறார்கள். டேய் சரக்கு மிக்சிங்க்கு வச்சிருந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து பசங்களுக்கு கொடுறா என்று அவன் சொன்னதும் தடியர்களில் ஒருவன் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து 3 இளைஞர்களுக்கும் கொடுக்கிறான். அதை தாகத்தோடு மூவரும் குடிக்கிறார்கள். கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த சிறிது நேரத்தில் மூவரும் உடல் அசதியாகி கண்ணயர்ந்து மயங்கிய நிலையில் தூங்கி விடுகிறார்கள். சில மணி நேரத்திற்கு பின் அர்ஜுன் கண் விழித்து எழுந்து பார்க்கிறான். அறையில் அந்த தடியர்கள் யாரும் இல்லை. அவர்கள் கடத்தி வந்த அந்த பெண்ணும் அங்கு இல்லை. அவர்கள் இருந்ததுக்கான எந்த தடயமும் அங்கு இல்லை. தன் 2 நண்பர்கள் மட்டும் அருகில் மயங்கி இருப்பதை பார்த்து அவர்களை எழுப்புகிறான். இருவரும் மெல்ல எழுந்து ஒன்றும் புரியாமல் சுற்றி பார்க்கிறார்கள். டேய் அவனுக்கு யாரையும் காணோம்டா, அந்த பொண்ணையும் காணோம்டா. யாரு? எந்த பொண்ணு? டேய் அதான்டா, ஒரு பொண்ணு கடத்திட்டு வந்து இங்க வச்சிருந்தாங்களே, நாமளும் மாட்டிக்கிட்டு அடி வாங்கணுமே. அப்போ அதெல்லாம் கனவு இல்லையா? டே லூசு, கனவா இருந்தாலும் நம்ம எதுக்குடா இங்க வந்து படுத்துட்டு இருக்க போறோம்? அப்பயே நம்மள எழுப்பிடாம போயிட்டானுங்க. டேய் நம்ம என்ன கெஸ்டா வாடா வந்தோம் எழுப்பி விட்டு காஃபி தரதுக்கு? ஒருவேளை அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ, இல்ல வேற எங்கேயாவது இடத்த மாத்திருப்பாங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கடா. பண்ணிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லடா. நம்மள உயிரோட விட்டது பெரிய விஷயம்டா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்டா என்று மதன் சொன்னதும் மூவரும் அந்த பழைய வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். அதிகாலை விடிய தொடங்கியிருந்தது. மூவரும் தங்கள் கார் நிறுத்தப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்ததும் மூவருக்கும் அதிர்ச்சி. அவர்களின் கார் அங்கு இல்லை. உடனே தேவ் தன் பேண்ட் பாக்கெட்டில் தன் கார் சாவியை தேடுகிறான். சாவி இல்லை. மச்சான், கார் அவனுக்கு தான்டா எடுத்துட்டு போயிருப்பானுங்க. போச்சு, எங்க அப்பா என்ன சாவடிக்க போறாரு. அவர் வாங்கின முதல் காஸ்ட்லி காருடா அது. நம்ம கார்ல வச்சுதான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மச்சான் கழுத்துல போட்டு செயினை காணும்டா. என்னோட செயின் மோதிரத்தையும் காணோம்டா. உடனே தேவ் தன் பேண்ட் பாக்கெட்டில் மீண்டும் தேடி பார்க்கிறான். நம்ம 3 பேரோட மொபைலையும் எடுத்துக்கிட்டானுங்க. வீடியோ எடுத்தோம்ல, அதான் நம்ம மொபைலையும் எடுத்தானுங்க போல. அப்ப ஏன் நம்ம செயின் மோதிரத்துல எடுத்துட்டு போனோம்? டேய் அவங்களே காசுக்காக தான் அந்த பொண்ணை கடத்திருக்கானுங்க. கோல்டு செயின் மோதிரம் பார்த்தா சும்மா விடுவானுங்களா? கை செலவுக்கு ஆகணும் எடுத்துருப்பானுங்க. பஞ்சரான காரக்கானும் அந்த பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வேற மதன் நம்பர்லேருந்து தான் கால் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டு நம்ம மேல பரிவர மாதிரி பண்ணியிருக்கானுங்கன்னு தோணுதுடா. என்னடா என்னன்னு சொல்லி பயமுறுத்துற? போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாம் மச்சான். போலீஸ் கிட்ட சொன்னா எல்லாத்தையும் நம்புவாங்களாடா? ஆமாடா, நம்ப மாட்டானுங்க. நம்ம மேலதான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் வரும். நம்மளதான் உள்ள தூக்கி போடுவானுங்க. இல்லைனாலும் நம்மளை தாண்டா பிடிப்பாங்க. ஏன்னா உன் மொபைல்ல இருந்தா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க.
ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கால் வந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணுவாங்க. நீ தான் முதல்ல மாட்டுவ, நீ மாட்டினா நாங்களும் மாட்டுவோம். ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பா வந்து காசு கொடுத்து அவளுக்கு எதுவும் ஆகாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா? ஆமாமா, அப்படி நடக்க ஒரு சான்ஸ் இருக்குல்ல? ஆமா, ஆனா ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா நாம போலீஸ் கிட்ட போனாலும் போகலனாலும் மாட்டுவோம். அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாம நாம போலீஸ் கிட்ட போய் சொன்னாலும் நமக்கு தான் தலைவலி. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையடா, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. பேசாம நம்ம யார்ட்டையும் எதுவும் சொல்லாம அமைதியா இருப்போம். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். ஆனா நாமளா போய் தேவையில்லாம மாட்டிக்க வேணாம். ஆமாண்டா, ஆல்ரெடி தேவையில்லாம அவங்க கிட்ட மாட்டி உயிரோட வந்ததே பெரிய விஷயம். நாமளா போய் மறுபடியும் எதுலயும் மாட்டிக்க வேணாம்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. பாவம், அந்த பொண்ணுக்கு வேற என்னாச்சோ. டேய், நமக்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல அந்த பொண்ணுக்கு என்னாச்சோன்னு ஃபீல் பண்ற? ஐயோ, இப்ப என்னாச்சுடா? பக்கத்து வீட்டு பொண்ணு நம்பர் அந்த மொபைல்ல தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதுவும் போச்சாடா? அடிங்கோயால நீ எதுக்கு ஃபீல் பண்றான் பாத்தியா? நம்ம ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நம்பர் வச்சு நீ ஒன்னும் பண்ண முடியாது. டேய் கம்முன்னு வாங்கடா, நானே என்ன போதுன்னு பயந்துகிட்டு இருக்கேன். தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க. இவ்வாறு 3 இளைஞர்கள் புலம்பிக் கொண்டே ரோட்டில் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் நெடுஞ்சாலையில் சென்னையை தாண்டி தேவின் கார் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போது அந்த காரை தடியர்களின் தலைவன் ஓட்டிக் கொண்டிருக்க, அருகே அந்த தடியர்கள் ஒருவன் அமர்ந்திருக்கிறான். நம்ம பசங்க 2 பேரையும் அவனுங்க ஊருக்கு போக சொல்லியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி மதுரையில இருக்கிற என் அண்ணன் வீட்டுக்கு போறோம். போற வழியில இவ்வளவு திருச்சி பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுலாம் என்று கூறி காரின் பின் சீட்டை பார்க்கிறான். இவர்கள் கடத்திய பெண் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இப்போது அவள் முகம் சோகமாகவும் பயத்திலும் இல்லை, மாறாக தெளிவாகவும் மகிழ்ச்சியுடனும் தெரிகிறான். இந்த பொண்ணு எங்க இருந்து பிடிச்சா? இந்த பொண்ணு சீரியல்ல சைடு கேரக்டர் பண்றோடா, யாரும் பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட், சினிமால நடிக்க ஆசைப்படுறான்னு சான்ஸ் வாங்கி தர சொல்லி என் பழைய பார்ட்னர் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். நமக்கு தான் சினிமால ஒரு ப்ரொடியூசர் தெரியும்ல, அவங்ககிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பிளானுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என் பார்ட்னரும் இவன் இந்த பொண்ணை நிறைய ஸ்கெட்சுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். அதான் நானும் இவளை நம்ம பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆமா, அந்த 3 மாக்கானுங்க எங்க மாட்டினானுங்க? அவனுங்களா, 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கதான் அவனுங்களை பார்த்தேன். 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. பார்க்க காலேஜ் படிக்கிற வசதியான பசங்க மாதிரி தெரிஞ்சது. அவனுங்களை வாட்ச் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செம்ம காஸ்ட்லியான கார்ல ஏறி போனானுங்க. அந்த காரை பார்த்ததும் அதை தூக்குனா செம்ம காசு தேரும்னு தோணுச்சு. அவனுங்க சாப்பிட்டுட்டு இருந்த பக்கத்து டேபிள்ல போய் உக்காந்தேன். அவனுங்க பேசிட்டு இருந்ததை கவனிச்சேன். அப்போதான் தெரிஞ்சது 3 பேரும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் நைட் ஷோ படத்துக்கு போவானுங்கன்னு. போறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு போவானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்த வாரமும் வழக்கம் போல அதே ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுங்க கார்ல ஏறி கிளம்புனானுங்க. நானும் அவனுங்க பின்னாடியே என் பைக்ல ஃபாலோ பண்ணேன். அவனுங்க போன தியேட்டருக்கு நானும் போனேன். அவனுங்க கூட படத்தை பார்த்துட்டு அவனுங்க எந்த வழியா வீட்டுக்கு போறாங்கன்னு, அவங்க வீட்டு எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பசங்க தியேட்டருக்கு போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு பொதுவா ஒரு ரூட்டுக்கு வந்து தான் போகணும். அந்த ரூட்ல நமக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணேன். ஏன்னா அங்கதான் சிசிடிவி கேமரா இல்ல, நைட் டைம்ல ஆள் நடமாட்டமும் இருக்காது. அடுத்த நாளே உங்களை வர வச்சு அவனுங்க வர வழியில முள்ளு கம்பியை போட்டோம். அவனுங்களை நம்மளை பின்னாடி வர வச்சோம். கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து போட்டு படுக்க வச்சோம். ரெடியா வச்சிருந்த 2 ஸ்டெப்னி டயர் மாட்டி காரை தூக்கிட்டோம். அதெல்லாம் சரித்தல, அதுக்கே இந்த மாதிரி கடத்தல் வேஷம் போடணும். காரை பஞ்சர் பண்ணதான் நம்ம கையில பொருள் எடுத்துட்டு போயிட்டு அவனுங்க மிரட்டினாலே விட்டு ஓடிப்பானுங்க தான். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பானுங்க. நாம சீக்கிரமே போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். ஏன்னா ஆல்ரெடி 2 தடவை கார் திருட்டு கேஸ்ல மாட்டிருக்கோம். கார் திருடுற லிஸ்ட்ல நம்ம பேரும் இருக்கு. எந்த கார் காணாம போனாலும் லிஸ்ட்ல இருக்கிற நம்மளையும் தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சி விசாரிப்பானுங்க. அதுக்குதான் இந்த பிளான். இப்ப மட்டும் கார் காணாம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா என்ன? பண்ண மாட்டானுங்க, சரியான மாக்கானுங்க. அப்படியே பண்ணாலும் வேற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. ஒரு கும்பல் ஒரு பொண்ணை கடத்திட்டு போனானுங்க. நாங்க காப்பாத்த பின்னாடியே போனோம். அவனுங்க எங்களை பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. அப்புறம் நாங்க மயங்கிட்டோம். எழுந்து பார்த்தா அவனுங்களை காணோம், அந்த பொண்ணையும் காணோம். எங்க கார்ல கடத்திட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லுவானுங்க. இத போலீஸ்காரன் கேட்டா கார் காணாம போனதை ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டானுங்க, பொண்ணை கடத்தின கேஸா தான் எடுத்துப்பானுங்க. அந்த ஆங்கிள் தான் கேஸ் மூவ் ஆகும். அதனால நம்மள மாதிரி கார் திருடுறவங்க மேல அவ்வளவு சீக்கிரம் டவுட் ஆகவே மாட்டானுங்க. பொண்ணுங்களை கடத்தி காசு கேட்கிற கும்பல் நிறைய இருக்கு. அவனுங்களை தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சி விசாரிப்பானுங்க. அப்புறம் சிட்டியில காணாம போன பொண்ணுங்க லிஸ்ட் எடுத்து பார்ப்பானுங்க. அதுல நாம கடத்தின பொண்ணு பேரே வராது. அவனுங்க தேடிட்டே தான் இருக்கணும். அதனால நாம சேஃப் தான். அப்படியே போலீஸ் கார் வச்சு நம்மளை பிடிக்கலாம்னு நினைச்சாலும் இந்த கார் கிடைக்காது. மதுரை போனதும் என் அண்ணன் உடனே இந்த கார் கலர் நம்பர் பிளேட் மாத்தி ஆந்திரா அனுப்பிடுவான். ஆமா தல, இது நம்ம தூக்குன 10வது காரு. அப்படியா? ஆமா தல. இப்ப இந்த பசங்க போலீஸ் கிட்ட போவானுங்களா மாட்டானுங்களா?
அவனுங்க போலீஸ் கிட்ட போனாலும் சரி போகலனாலும் சரி நமக்கு கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையே இல்லை. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணை கடிச்சிட்டு போக நம்ம காரை எடுத்துட்டு போயிட்டானுங்க. நம்மள உயிரோட விட்டதே பெரிய விஷயம்னு தான் நினைப்பானுங்க. ஒருவேளை நைட் அவனுங்க நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணாம போலீஸ் கால் பண்ணி என்ன இருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது. ஏன்னா நாம தான் எந்த பொண்ணையும் கடத்தவே இல்லையே. என்ன இந்த கார் மிஸ் ஆயிருக்கும் அவ்வளோதான். அப்புறம் வேற காருக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கணும். ஆமா தல, ஆனா அவனுக்கு சரியான காமெடி பேசுங்க. அதுவும் ஒருத்தன் பண்ணா பாரு எப்பா என்று அந்த தடியன் சொன்னதும் பின் சீட்டில் அமர்ந்த அந்த பெண் சிரித்து விடுகிறாள். ஆமா, செம்ம காமெடி அவனுங்க. எனக்கு ஏதாவது சீரியஸான டயலாக் கொடுத்திருந்தா அதை பேசி இன்னும் பயமுறுத்தி இருக்கலாம். அவனுங்க பண்ற காமெடியில எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நல்லா கண்ட்ரோல் பண்ண நீ. அதான் லைட்டா சிரிச்சிட்டியே. எங்க நீ நல்லா சிரிச்சு சொதப்பி விட்டுருவியோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனா பரவாயில்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 3-4 மாசத்துக்கு சென்னை போகும் தலையை காட்டிடாத. அந்த பசங்க எங்களை கூட மறந்துடுவானுங்க. ஆனா உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டானுங்க. ஆமா ஆமா, என்னை பார்த்து நல்லாவே வலிஞ்சானுங்க. சரி சார், அந்த சினிமா சான்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன். நான் சொன்னதை நீ மறந்துடாத. அது வரைக்கும் உன் செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், வச்சுக்கோ. கார் டீல் முடிஞ்சதும் ஒரு நல்ல அமௌண்ட் பார்த்து தரேன். தல, இந்த கார் எவ்வளவு தேரும்? அண்ணங்கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த காரை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்தி ஆந்திரா பிளாக் மார்க்கெட்ல கை மாத்திட்டா எப்படியும் ஒரு 15-20 லட்சம் தேரும். அதை வச்சு 3-4 மாசத்துக்கு ஜாலியா ஓட்டலாம். சென்னை பக்கமே போக தேவையில்ல. 3 மாசத்துக்கு அப்புறம் சென்னைக்கு போனாலும் நைட்ல பார்த்த நம்ம மூஞ்செல்லாம் அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஞாபகத்துக்கே இருக்காது, மறந்துட்டு இருக்கோம். இப்படியே பேசிக்கொண்டு அவர்கள் சென்னையை தாண்டி சென்று கொண்டிருக்க, மறுபுறம் அந்த 3 நண்பர்களும் ரோட்டின் ஓரத்தில் நடந்து கொண்டே, ஏன்டா ஜெயில வாரத்துல 3 நாள் நான்வெஜ் போடுவான்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும்டா. அட பேசாம வாங்கடா. இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. கதை கேட்டிங்களா? பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. அப்புறம் இதில் வாய்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்பவே அவங்களுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். அந்த டார்ச்சர்லாம் ப்ளூப்பர்ஸாக இப்போ அடுத்து வரப்போகுது. அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். சரி, இப்போ நான் வந்து நரேஷன் பண்றேன். நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க நானும் பார்க்கறேன். அது ஒண்ணும் இல்லடா. ஈவினிங் அப்போ ஒரு புது சிம் ஒண்ணு வாங்கினேன். 1 hour ஆக்டிவேட் ஆகுதுன்னு கடைக்காரன் சொன்னான். இன்னும் ஆக்டிவேட் ஆகல. அதான் பாத்துட்டு இருக்கேன். எதுக்குடா இப்போ உனக்கு புது இரு, இரு, சிம்? கட்டு, கட்டு. நீ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஆர்டிபிஷியலா பேசுற மாதிரி இருக்கு. நார்மலா ஆ. பேசுறான். நீ ஏதோ நார்மலா பேசு. எப்படிங்களா? நீ ஏதோ இது காம்பேரிங் பண்ற மாதிரி இருக்கு. ரெக்கார்டிங் போட்டீங்களா? ரெக்கார்டிங்ல சரியா தான் இருக்கு. இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஐயா, நான் அதை கவனிக்கலையா? அது ஒண்ணும் இல்லடா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு இருக்கா. சூப்பரா இருக்கா. அதுதான் உன்கிட்ட சொல்லலாம்னு. இல்ல, இது டயலாக் மாத்திட்ட, அந்த கண்டெக்ஸ்ட மாத்திட்ட. ஆ. நான் கூட உங்ககிட்ட context சொன்னேன்ல, மாத்திட்டேனா? அந்த மாதிரி. ஆமா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஓகேவா? அந்த மாதிரி. ஓ, உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னலன்ற மாதிரியா? ஆ, ஆமா, அதுக்கு already நான் ஆமா. ஆமான்னு சொல்றேன். திரும்ப சொல்லட்டுமா? ஆ. ம். அதுவா, எங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு கூட இல்ல, சூப்பரா இரு. இருக்கா. ஆ. ஒரு நீ வந்து அந்த அதுவாங்கிறத ஒரு இதுவா சொல்லு. ஓகே. என்ன இப்படி சொல்லியா? அதுவா? 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 அந்த மாதிரி சொல்லு. அப்படி ஒரு இதுவா. கொஞ்சம் வழியிற மாதிரி. அதுவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி. அதுவா அப்படி. வழியிற மாதிரி. அதுவா? அதான் இப்ப வந்ததுல அதுதான். அதுவா? எங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு கூட சூப்பரா இருக்கா. உன்கிட்ட கூட சொன்னேன்ல. ஐயோ, நீ அதுல சாரி இது அதுக்கு நான் ஆமான்னு சொல்ற மாதிரி என் பதிலுக்கு கேள்வி தப்பா இருக்க மாதிரி இருக்குல்ல. சரியா, நான் அப்ப சொல்றேன் பாரு. அதுவா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு கூட சூப்பரா அழகா இருக்குன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. அது. ஆமா. எப்படி வரணும்? சூப்பரா அழகா இருக்கும்னா. ஆமா, அதுல இப்படி சொன்னான். தமிழ் வாசிக்க தெரியல. அது இப்படி சொன்னான். அதுல ஏரியா அதுல ஒரு பொண்ணு கூட சூப்பரா அழகா இருக்குன்னு உங்ககிட்ட கூட சொன்னேன்ல. அது
அதுவா? எங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஐயையோ! சாரிங்கய்யா. பரவாயில்ல ஒன் மோர் ஒன் மோர் அதுவா? எங்க வீட்டு ஐயோ! ஒன் மோர் ஒன் மோர் என்ன இரு இரு தகராறு இரு அது? இரு 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 அது வந்து யாரும்மா? உடனே பேசுறதுக்கு இதுவாகும். இப்ப தேவ் வந்து அந்த டைலாக் சொல்லி முடிச்சோடனே நீ டக்குன்னு எடு. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஓகே. நான் இப்ப இதுல ஹரிசு நீ இருக்கேன். ஆரம்பி. எதுக்குடா இப்ப ஆ, உனக்கு புது சிம்மு ஆ, அப்படி. ஓகே. எதுக்குடா இப்போ உனக்கு புது சிம்மு? அதுவா? இல்ல 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 முன்னாடி நல்லா சொன்ன இத. இப்ப பரவாயில்ல அதை கட் பண்ணி போட ஐயோ! போறோம். இருந்தாலும் அவனுக்கு எனக்கு இதுவாகிறது சொல்லு. ஐயா, ஐயா, ஐயா விடுங்க, விடுங்க. கான்வர்சேஷன் ஐயா இருங்க, விடுங்கய்யா. இருங்க. இருங்க நான் சொல்றேன். கான்வர்சேஷன்லாம் ஐயா நான் போனா தானே டயலாக் அந்த ஃப்ளோ சொல்றேன். இருக்கும். ம். இல்ல, ம், இல்ல. நான் இப்ப டயலாக படிச்சு காட்டுறேன். அது கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ம். ஃப்ளோ நம்ம அப்புறம் விட்டுக்கலாம். அதுவா? எங்க வீட்டு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்குன்னு சொன்னேன்ல. சொன்னேனா இல்லையா? வந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு கூட சூப்பரா அழகா இருக்கும்னு உன்கிட்ட சொன்னேன்ல. அந்த ஆமா. இருக்கும்னு சொல்லணும். ம். ஆமா. அப்படி சொல்லணுமா? உன்கிட்ட சொன்னேன்ல அப்படின்னு என்ட்ட இருக்கும்னு முடிக்கணும். உன்கிட்ட கூட சொன்னல அப்படின்னு. உன்கிட்ட கூட. அந்த கூடங்கிறதுல இல்ல. நீ அப்படி சேர்த்துக்க. ஓகேங்க. உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கடா. ஆனா அந்த கண்டெக்ஸ்ட் வந்துடணும். தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா நம்பர்ல இப்ப ஏய் ஏதாச்சும் அந்த சொதப்பிட்டு அவங்க இரு இரு எங்கேயாச்சும் தேங்க்ஸ் தாங்கிறத கொஞ்சம் வழியிற மாதிரி சொல்லு. தேங்க்ஸ் டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தேங்க்ஸ் டா தேங்க்ஸ்டா. அப்படின்னு. உன்னை வந்து புகழறான், மன்மதன் புகழறான். நீ எப்படி ஃபீல் பண்ணும்? ஓகேவா? தேங்க்ஸ்டா ம். மச்சான். இது இந்த ஆ, ஜுங்கா படத்துல ஆ, பாலாஜி இது பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. சி ம். பாலா கேபி பாலா பண்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஏன் சரி ஓகே. அதான் அந்த தேங்க்ஸ் மச்சான் இல்ல தேங்க்ஸ் டா இல்ல ஏதோ ஒண்ணு உனக்கு அது கரெக்டா வரணும் அந்த இதுல. அது மட்டும். ம். தேங்க்ஸ்பா. ஐயோ! நான் வேணா பண்ணியாச்சு. மறு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லட்டானா? என்னடா ஏதோ வாழ்த்துக்கு சொன்ன மாதிரி தேங்க்ஸ். அது நீங்க சாரி அப்பதான் அவனுக்கு கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஆ, நான் தான் சொன்னேன்ல, பையனுக்கு பேய் படத்துல வர பொண்ணுங்கன்னா தான் பயம். மத்தபடி பொண்ணுங்க விஷயத்துல மச்சான் வெறும் மதன் இல்ல, மன்மதன். தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா என் நம்பர்லயே பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஏதாச்சும் சொதப்பி அவங்க அப்பா நேரா எங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன வீட்டை விட்டு துரத்துனா அந்த தொல்லைலாம் இருக்கக்கூடாதுனால தான் இந்த புது சிம் வாங்கியிருக்கேன். புது நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லியிருக்கேன். பாப்போம். இரு ஒரு ஆ, நிமிஷம். ஆ, இரு அந்த புது நம்பர்ல இருந்து யாருன்னு சொல்லாமலே பேச போறேன். அந்த கண்டெஸ்ட் வரணும். யாருன்னு சொல்லாம பேச போறேன். இவ்வளவு ம். பர்ஃபெக்ஷனா? ஓ! அது இல்லையா? சரி ஆமா. மறுபடியும் சொல்றா. ஆனா பாஜி சூப்பரா சொல்றான்யா. பாஜி அந்த கேரக்டருக்கு வந்துட்டான். கேரக்டருக்கு வந்துட்டான். ஆக்சுவலா என் நம்பர்லயே பேசிடலாம் தான் பார்த்தேன். ஆனா ஏதாச்சும் சொதப்பி அத அவங்க அப்பா நேரா எங்க வீட்டுக்கு வந்து சொல்லி எங்க அப்பா அங்க வீட்ல இருந்து என்னைய துரத்தி அதுக்கு எதுக்கு தொல்லைன்னா தான் இந்த புது சிம் வாங்கியிருக்கேன். புது நம்பர்ல இருந்து நான் யாருன்னு சொல்லாமலேயே பேச போறேன். ஓகே. இடையில கொஞ்சம் திணறிட்ட. அதை மட்டும் மாத்திரி மறுபடியும் அதே மாதிரி சொல்லு. ஐயோ! ஓனர் ஆமா. ஏய், இல்ல எங்க அப்பா என்ன துரத்தி அப்படின்ற மாதிரி நீ சொன்ன. அது வந்து கொஞ்சம் வளரிட்டேன். அது மட்டும் நல்லா போச்சு. அது மட்டும் வளரிட்டேன். இல்ல மிஸ்கினாக மாறிய பிளாக் ரேஞ்சர். இல்ல 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 ஹவு டு சேஞ்ச் த ரூம் அப்படின்ற மாதிரி இந்த தடியன்கள் கேரக்டரை மட்டும் நான் தனியா பேசி வேணா ரெக்கார்ட் அனுப்பிச்சு விடட்டா? ஏன்னா நீங்க நைட்டு முடிப்பீங்களான்றது எனக்கு தெரியல. ஆமா எனக்கு சரி. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இருந்து வேடிக்கை மட்டும் பாரு மேன். ரைட்டு. இருந்து வேடிக்கை பாரு மேன். சரி ஓகே. மொத எபிசோடே இன்னும் முடியல. 2வது எபிசோட் தான் வந்திருக்கோம். சீக்கிரம் டக்குன்னு எல்லாம் கேரக்டருக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க. டயலாக் பேசிட்டு போறோம். ஓகே. நீ ஆ, பேச பிளாக்கு ம் சரியா? திரும்ப நானே அந்த இவன் மதனோட காலுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பீங்க. இஃப் யூ நோ யூ நோ. I know. சரி ஓகே. ஆரம்பிடா. ஐயா ம். அந்த ஃப்ளோல ஓகேல. அது ஓகே தான். ஃப்ளோ ஓகே. அந்த ஒரு இடத்துல ஓகே. அந்த ஃப்ளோல நல்லா பேசினேன். ஆனா இடையில வந்து அந்த அப்பா என்ன துரத்திடுவாங்கிறத மட்டும் கொஞ்சம் லைட்டா வளரிட்டா. அதை மட்டும் பார்த்து பேசிடு. அவ்வளவுதான். ஆக்சுவலா என் நம்பர்லயே பேசலாம் தான் பார்த்தேன். ஆனா அது சொதப்பி அவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லி வீடு வேற பக்கத்துல இருக்கு. அது எங்க அப்பா வேற என்ன துரத்தி எதுக்கு தேவையில்லாத வம்பு. அதனாலதான் இந்த புது சிம்ல புது நம்பர்ல இருந்து யாருன்னே சொல்லாம பேசினா எப்படி இருக்கும்? மறுபடியும் ஒன் மோர். விட. அச்சா. நீ செத்த. இங்க பாரு நான் சொல்றேன். அதை கொஞ்சம் மட்டும் பாத்துக்க. இப்ப அவன் சொல்றான்ல தேங்க்ஸா இல்ல தேங்க்ஸ் மச்சான். உனக்கு எது கரெக்டா அந்த இதுல வருதுன்னு பாத்துக்க. ஓகே. தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலி என் நம்பர்ல பேசி ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா அவன் அப்ப நேரம் என் வீட்டுக்கு வந்துருவான். அப்புறம் என் அப்பா என்ன வீட்டுல இருந்து துரத்திடுவான். அவ வீடு வேற பக்கத்துலயே இருக்கா. அதுக்கு தான் இந்த புது சிம்மு. புது நம்பர்ல இருந்து நான் யாருன்னு சொல்லாமலேயே பேச போறேன். இப்படி. அதாவது என் லைனே எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. சக்குரா ஐ எம் சோ சாரி.
சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. நான் என்ன பண்றது? 9 மணிக்குள்ள நான் பேக்கப் பண்ணிட்டு போகணும் டைரக்டரே. ஐயோ. ஆமா. சைட் இங்க என்ன பாரு. சைட் கேரக்டர் சிண்ட்ரோமா? சரி பாத்தீங்களா, கேட்டுக்கிட்டீங்களா? மெயின் கேரக்டர்ஸ் தேவ், அர்ஜுன், மதன். இருங்கய்யா, முதுகுல போட்டுக்கிறீங்க, இருங்கய்யா. அந்த தேங்க்ஸ் தாவா இல்ல தேங்க்ஸ் மச்சான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வலிகிற மாதிரி சொல்லு. தேங்க்ஸ் மச்சான் அப்படின்ற மாதிரி. தேங்க்ஸ் டா அப்படின்னு சொல்லாத. ஃபீலிங் என்ன ஃபீலிங்ன்ற மாதிரி நான் அந்த புதுப்பேட்டை ஃபீல் கொண்டு வரலாம்னு பார்த்தேன். நல்ல ஃபீல் பண்ணி அழு. இதுல மூஞ்சிலையா ரொமான்ஸே வர மாட்டேங்குது. சரி டைம் ஆகுது 2 பேரை பேக்கப் பண்ணி வர அனுப்பணும். அவங்க பாருங்க கால் ஷீட்டை 1 மணி நேரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. யார் அது வீட்டுல நாய் கதைக்கிறது? அது எனக்கு தான். சரி ஓகே. இப்போ கால் ஷீட்டு 2 பெரிய ஆக்டர் வந்து கால் ஷீட்டு 9 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 9 மணிக்குள்ள அவங்க கிட்ட வந்து நான் டைலாக் வாங்கணும். சரிங்களா? அதனால டக்குன்னு போகணும். ஓகே. சரி ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. ஐயா நானே போடுறேங்கய்யா. இதுக்கு மேல திரும்ப அர்ஜுன் பேச வச்சா சுத்தமா இருக்குன்னு. ஓகே ஓகே ஓகே. ஆக்ஷன். ஆக்சுவலா என் நம்பர்ல பேசலாம் தான் இருந்தேன். ஆனா அது ஏதாவது சொதப்பி அவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லு, வீடு வேற பக்கத்துல இருக்கா, எங்க அப்பா ஐயா இருங்கய்யா, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேங்கய்யா. சொதப்பிட்டேன். இல்ல இப்போ நான் வந்து சவரகத்தி மிக்சிகன் மாதிரி மாறிட்டேன். உன் நாக்கை இழுத்து வெளில இழுத்து கட்டி அத அப்படியே தோல்ல சுத்திட்டுற மாதிரி நான் கத்திட்டு இருக்கேன். இல்ல நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய டைலாக் தூக்கி முன்னாடி போட்டு முன்னாடி சொல்ல வேண்டிய டைலாக் மாத்தி பின்னாடி போட்டேன் நானு. ஐயோ அதுல இருக்க மாதிரி படியா? ஏயா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டு கடைசியில இந்த லொல்லு சபால ஒரு சீன் வரும். அந்த மாதிரிதான். அது இல்லடா அவன் பேரு என்ன, சாமிநாதன் வந்து டைரக்டரா நடிப்பான். எல்லாரையும் கூப்பிட்டு லைன் பேச சொல்லலாம். ஐயா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் இல்லையா, லைட்ஸ் வேற போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. லைட்ஸ் போயிட்டு இருக்கு, கிளவுட்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. நீங்க போனது சொன்னீங்களா இல்லையா? ரெஃபரன்ஸ் விடுங்க. சரி மடிச்சிருங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா என் நம்பர்ல பேசலாம் தான் பார்த்தேன். ஆனா அது சொதப்பி அவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி நான் வேற அவ வீட்டு பக்கத்துல வேற இருக்கேன்னா, அதான் இந்த புது சிம்மை வாங்கி புது சிம்ல இருந்து பேசி நான் யாருன்னே தெரியாம பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்றது எதுக்கு நான் சொல்றேன். எப்படி இருக்கும்? கட் பண்ண மறுபடியும் ஒன் மோர் டேக் 36. எல்லாரும் வீட்டுல போங்க. ஜிவி வந்து கரெக்டா பேசுறதுக்கு பேசிட்டே இருக்க போறா. எல்லாரும் வீட்டுல போங்க, குறுக்க வராதீங்க. கமெண்ட் எல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? அதுல இருக்கிறது மட்டும் என்ன சொல்ல நல்லா இது மனப்பாடம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறா. ஒரு நிமிஷம் நான் என்ன நினைச்சேன், பாஜி தான் வந்து சொதப்புன்னு சொதப்பு போறான். நான் பார்க்காம படிக்கும் அவன் மனசுல இருக்கிறத சொல்லும் போதே வளருவான். பார்த்து படிக்கும் போது அவன் எப்படி பேச போறான்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து வளரும் அப்படின்னு நினைச்சு பாக்கல. நானும் ஆச்சரியமா தான் பாக்குறேன். அவன் பேசுறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றான்டா. இருடா நான் வேணா அதே டைலாக் ஒரே நிமிஷம். வேற எதுவும் இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். தேங்க்ஸ்டா ஐயா இருங்க. கட் இல்ல யாரும் பேசாதீங்க. ஆனா அவனே ட்ரை பண்ணிட்டோம். நமக்கு டைம் இல்ல. மதன் ப்ளீஸ் உங்க கேரக்டருக்கு வாங்க, பேசுங்க பாப்போம். நல்லா இருந்தது. இல்ல ஒன் மோர் போயிடலாம். தெரியும். இரு இப்ப வந்து நீ வந்து இப்படி டயலாக் வந்து பாக்காம தானே சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்து படிச்சிருந்தீங்க எவ்வளவு பெரிய பச்சை இது வருது எனக்கு. நீ பார்த்து படிக்காத தயவு செஞ்சு. நல்லா வெந்திருக்குது, வேணாம். தேங்க்ஸ்டா. ஆக்சுவலா என் நம்பர்ல பேசலாம் தான் பார்த்தேன். அது ஏதாவது சொதப்பி அவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா வீட்டை விட்டு துரத்தி வீடு வேற பக்கத்துல இருக்கா, அதுக்குதான் இந்த புது சிம். புது நம்பர்ல இருந்து நான் யாருன்னே சொல்லாமலே பேச போறேன். நீ ஆரம்பியா? பாருங்க நான் பார்க்காம படிச்சேன்.
சூப்பரா பாத்தியா சூப்பரா கண்டினியூ சூப்பர் கண்டினியூ கமான் அப்படியே சரி ஃப்ளோ ஓகே அடி ஓகே அடி நான் கமான். அப்படியே அப்படியே கண்டினியூ பண்றேன். நல்லா தானே போயிட்டு இருந்து எப்படி திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு? பாஜி பாஜி கொஞ்சம் ம். இதுவா பஞ்சர் ஆயிடுச்சுப்பா நீ என்ன நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்றா இப்படி இருங்க இருங்க. சொல்லலாம் நல்லா நல்லா தானே போயிட்டு இருந்தது எப்பறம் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஓகே ஓகே அப்படி சொல்லணுமா? ஓகே. ஐயா எவனோ நடு ரோட்ல முள் கம்பிய போட்டிருக்கானுங்க. போட்டு போட்டு போயிருக்கானுங்க டைலாக் போயிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. போட்டு போயிருக்கானுங்க. ம், பைத்தியக்காரங்களா? அது ம். பாத்திருக்கியான்னு பாத்துட்டேன் நானு. ஐயோ இல்லைங்கயா டயலாக் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குதுங்க. அதான் பாக்குறேன். சூப்பர். இப்ப ஐயோ சாரி சாரி சாரி. அப்படி இல்லப்பா சூப்பர். சாரி சாரி சாரி. அதாவது தெரியும் தெரியும் தெரியும். ஃப்ளோ அது ஃப்ளோ ம். நான் டக்குன்ட்டு வேற ஒண்ணு பார்த்துட்டேன். சாரி. வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு. ஆனா ஒண்ணு தான் மாத்த முடியும். இன்னொன்னு டயருக்கு என்ன பண்றது? இல்ல 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 இரு கட். எனக்கே அப்படி இல்ல குழப்பம் நீ ஆயிடுச்சு. நீ ஒரு இதுவா சொல்லணும் வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு ஆனா யோசிக்கிற ஒண்ணுதான் மாத்த மாரி. முடியும் அப்படி ம். வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு. ஆனா ஒண்ணு தான் மாத்த முடியும். இன்னொரு டயருக்கு என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் எப்படின்னா வண்டி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் இழுக்கிற வண்டி மாரியா? பின்னாடி ஒரு ம். யோசிச்சு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ம். ம். வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு. ஆனா ஒண்ணு தான் மாத்த முடியும். இன்னொரு டயருக்கு என்ன பண்றது? இல்ல ம். இல்ல அந்த லாஸ்ட்ல இழுக்க கூடாது இந்த வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி தான் இருக்குன்றது அதை இழுக்கணும் ஓகே, வண்டி ஓகே. பின்னாடி ஒரு ஸ்டெப்னி தான் இருக்கு அப்படி ஓகே வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி தான் இருக்கு. ஆனா ஒண்ணு தான் மாத்த முடியும். இன்னொரு டயருக்கு என்ன பண்றது? இது வந்து ஓகே பட் அந்த கதைக்குள்ள அந்த கேரக்டரா வந்து இது ம். பண்ணி உன்னோட காரு ம். ஓகேவா ம். நீ என்ன ஃபீல் பண்ண அந்த மாதிரி பேசு ம். வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு. ஆனா சி கட் இன்னொரு தடவ. போன தடவ நல்லா வந்துச்சுயா. பாத்து படிக்காத ஃப்ளோ வர மாட்டேங்குதா? ஆமா வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி இருக்கு. இல்ல ஆனா இல்ல ஒண்ணு இல்ல தான் இல்ல மாத்த இல்ல முடியும். இல்ல 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 வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி வழக்கமா தான் படிச்சா இருக்கு இப்படிதான் அது வருது. ம். வண்டி யோசியா ம். வண்டி பின்னாடி ம். யோசிக்கிற ஓகே இப்ப பஞ்சர் ஆயிடுச்சு ஓகே, ஓகே, யோசிக்கிற ஓகே. ம். வண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப்னி தான் இருக்கு ஆனா ஒண்ணுதான் ம். மாத்த முடியும் இன்னொரு டயருக்கு என்ன பண்றது அப்படி மதன் மதன் என்னாச்சு ஐயா நான் தான் பேசுறேன். கரெக்டா வந்துச்சா இல்லைங்களா ஐயா? வரலையா? வரல நீ பேசுறது கேட்கல. நீ பேசுறதே வரலையா? கேட்கலடா. இப்ப ஐயா ஆமா ஒரு ஃப்ளோல வந்தீங்க கரெக்டா. இருங்க. அதனாலதான் கேட்கல சொல்லு மறுபடியும் நாம வேணா கொஞ்சம் தூரம் நடந்தே போய் ஏதாச்சும் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பாத்துட்டு வருவோமா? ஏன்டா காமிக்கலாம் ஒரு மாதிரி பழைய காமிக்கலாம் நாடகத்துல பண்ணாதடா. நடிக்கிற ஆ. பழைய நாடகத்துல பேசுற ஐயா, மாதிரி ஏன்டா பேசுற நார்மலா பேசுறா நான் வேணா கொஞ்ச தூரம் நடந்தே போய் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்த்து வருவோமா அப்படின்ட்டு நார்மலா எனக்கு பேசு இந்த ஆனா கதையே வந்து அது இதுல இங்க வரணும் பாருங்க எனக்கு காமிக்கலாம் மூஞ்சில பளிச்சு அடிக்கிறேன். நானும் எல்லாம் காமிக்கலாம் போறேன் நானு. நான் கார் சர்வீஸ் விடுவேன்ல. அந்த அண்ணாக்கு வேணா கால் பண்ணி பார்க்கவா? இது இது இப்படி சொல்லணும் அவர் டக்குன்னு ஐடியா அந்த மாதிரி சொல்லணும் நான் கார் ஆ. சர்வீஸ் விடுவேன்ல ம். அந்த மாதிரி ஓகே, ஓகே. நான் கார் சர்வீஸ் விடுவேன்ல. அந்த அண்ணாக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? அவர் மட்டும் எப்படி மறுபடியும் மறுபடியும் கா ஃபோ அப்படின்னு வந்துட்ட கால் பண்றது ஃபோன் பண்றது சரி. அடி வந்துட்ட ஓகே ஓகே, மறுபடியும் ஓகே. நான் பார்த்துட்டு சொல்றேன். மாத்தியும் பேசுறேன். ஓகே, ஓகே. சாரி. ம், நான் வேணா கால் ம். கால்ன்னு இல்ல வருது. இல்ல சாரி. நான் வேணா கார் சர்வீஸ் விடுவேன்ல. அந்த அண்ணாக்கு வேணா கால் பண்ணி நான் பார்க்குறேன். வேணாம் இல்ல இல்ல நான் கார் இப்படி சொல்லணும் நான் கார் சர்வீஸ் விடுவேன்ல அப்படி ம். டக்குன்னு ம். ஐடியா வந்த மாதிரி நான் கார் சர்வீஸ் ஓகே, ஓகே. விடுவேன்ல ம். அந்த அண்ணாக்கு வேணா கால் பண்ணி ஆ. பார்க்கவா ம். அப்படின்ட்டு இப்ப எப்படிடா வீட்டுக்கு போறது? இந்த ஏரியா வேற ஒரே பயமா இருக்குடா. இருட்டா அது கரெக்டா இருக்கா மறுபடியும் இல்லைங்க ஐயா? ஆக்ஷன் கரெக்டா ரீடேக். இருந்தது கரெக்டா இருந்தது டைலாக் விட்ட இப்ப என்னடா இப்போ எப்படி ஆ, சரி சொல்லுங்க. ம். இப்ப எப்படிடா வீட்டுக்கு போறது? இந்த ஏரியா வேற கொஞ்சம் பயந்த ஒரே மாதிரி இருட்டு ஐயா பயம். ஐயா கொஞ்சம் பயந்த முன்னாடியே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் சொன்னேன் இப்போ அது சுத்தமா இல்ல பயம் சரி, சரி. அதுவா? இப்ப எப்படிடா வீட்டுக்கு போறது? இந்த ஏரியா வேற ஒரே இருட்டு பயமா இருக்கேடா. இருட்டு பயமா இல்ல இருட்டா பயமா இருக்கு இருட்டா பயமா? இருட்டா பயமா? அது உங்களுக்கு இத்தனை வந்துச்சு. ஆமா ஏய் அத இமேஜின் பண்ணிக்கடா மைண்ட்ல. இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. ம் ஐயா நீங்க நான் பண்றத அதான் இருட்டா பார்த்தா இருக்குதுன்னு எனக்கு யோசிக்கிறேன். பயமா நீங்க பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கியா பயப்படாத பயப்படாதடா இவன் ஒருத்தன் சரியான பயந்தாங்கொலி. மச்சான் ஏதாவது ஆட்டோ, காரு புக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மறுபடியும் ரிட்டர்ன். ஒண்ணு இவன் ஒருத்தன் சரியான பயந்தாங்கொலி. மச்சான் ஏதாவது ஆட்டோ, கேப் புக் பண்ணலாம்னு பார்க்க முடியுமான்னு? ஐயய்ய! என்னடா நானே வளர்றேன். மறுபடியும் ஓகே மறுபடியும். இவன் ஒருத்தன் சரியான பயந்தாங்கொலி. மச்சான் ஏதாவது ஆட்டோ, கேப் புக் பண்ணலாமான்னு பார்க்கலாம்டா. சரியா ஒரு நிமிஷம் இது சரியா வந்த மாதிரி தெரியல மறுபடியும் சொல்லு அர்ஜுன் கேரக்டர் மறுபடியும் சொல்லு அர்ஜுன் கேரக்டர். ஆமா ஆமா. நானே திரும்ப. கேட்டேன்டா. ம். ம். என்ன ஏன் பக்கம் தெரியுங்களோ பயந்துட்டேன். இல்ல 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 இல்ல. நீ அது கரெக்டா இருந்துச்சுடா. எதுல இருந்தாண்டா மிஸ் ஆகுது. ஓகே, ஓகே. இரு இரு. மச்சான்
ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுடா. ஒரு பொண்ணோட சத்தம் மாதிரி கேக்குதுடா எனக்கு. கொஞ்சம் பயந்த மாதிரி சொல்லுப்பா. இன்னும் கொஞ்சம் பயந்த மாதிரி. நான் பயந்துகினே இருக்கணுமா? ரைட்டு. ஆமா, கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கணும். ஓகே, உன் கேரக்டர் கொஞ்சம் பயந்தாங்கோலி. ஓகேவா? இப்படி சொல்லணும். மச்சான், ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுடா. ஒரு பொண்ணோட சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? கொஞ்சம் ஷாக்கிங்கா. நான் ஏதோ ஒரு பயத்துல இருந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். டேய் டேய் டேய், அங்க பாருங்கடா. இனி இன்னொரு முறை சொல்லப்பா. அது வந்து சரியா வரல. நான் ஏதோ ஒரு பயத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் டேய் அது அங்க எப்படி பாருங்கடா. பயத்திலே சொல்லணுமா? நீடா நான் எஸ்கே நான் மாதிரி ஆமா சொல்றேன். நான் ஏதோ கேஷுவலா இந்த ரெமோ படத்துல சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பயமா. ஆமா. சரி, சரி. சரி, பயத்துல சரி. இருக்கப்பா. நீதான் மொத ஆளா போய் ஒளிஞ்ச. ஓகேவா? பயத்துல இருக்க நீ. அந்த மாதிரி சொல்லு. நான் ஏதோ ஒரு பயத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது மச்சான். ஷாக்கிங்கா சொல்லுப்பா. அதே மாதிரி சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. ஏன்னா ஓகே இப்ப சவுண்ட் போடக்கூடாது. ஆளுங்க ஆ போறாங்க. நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஆ சவுண்ட ஓகே கொஞ்சம் ஓகே. டோன் டவுன் பண்ணிக்க. ஆ ஏன்டா அவங்களால நம்ம சரி 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 இரு, ஒன் இரு. செகண்ட். ஏன்டா அவனுங்களை நம்மளால அடிக்க முடியாதா அந்த என்ன? ஏன்டாவ வந்து ஒரு இதுவா சொல்லு. ஓகே ஓகே. ஏன்டா 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 அவனுங்கள நம்மளால அடிக்க ஏன்டா முடியுதா? அப்படின்னு இருங்க, இருங்க. கேட்டு அதிகாரமா. ஐயா, ஓகே இரு, ஓகே. இரு. நான் கிளியரா சொல்றேன். ஓகே. காகேமா, ஏ இருங்க. காகேமா வந்துட்டு ஏன்டான்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நானு. ஓகே ஓகே இரு இரு சொல்றேன். இல்ல மறுபடியும் போறேன். இல்ல அது ஓகே தான். அது ம். ஓகே தான். நீ இப்ப கெடுத்துக்கிட்ட. அதான் நான். இந்த விவேக் டோன் வரும் தெரியுமா? அட பாவிகளா அந்த மாதிரி. டேய் இது ஒண்ணும் சினிமா இல்லடா அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, ஓகேங்க. டேய் இது ஒன்றும் சினிமா இல்லடா. சும்மா படம் பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருக்கான்டா இவன். ஃபுல்லா அதுதான் இல்லையா? பேசிட்டான். கேக்குறேன். அடுத்த டைலாக் சொல்லு. இல்ல, இல்ல. இல்லைங்க. அப்படிதானே பேசணும்னு கேட்க வந்தேன் நானு. அட அது பாவி. நல்லா பேசும்போது இதுவே பேசிடுவான். அப்புறம் அதை கட் பண்ணிட்டு இப்ப பொக்கையா பேச போறான் பாரு இப்போ. மச்சான் தேவ் இவனை அப்படியே அந்த டைலாக் மட்டும் கொஞ்சம் படிச்சு காட்டுங்கய்யா. மச்சான் தேவ் அதுல இருந்து படிங்கய்யா. அது எப்படி சொன்னா? நான் தான் சொன்னேன்ல, விவேக் எப்படி பேசுவான்? மச்சான் டேய், இவன் பேச்சை கேட்டு பிரச்சனை மாட்டிக்க வேணாம்டா, போயிடலாம்டா பேசாம அடி அந்த மாதிரி. மச்சான் தேவ் புரியுதா? இவன் பேச்ச கேட்டு பிரச்சனையில மாட்டிக்காம போயிருவோம்டா அப்படின்னு கேக்குறீங்களா? மாட்டிக்க நம்ம வேணாம். மாட்டிக்க மாட்டிக்க வேணாம். வேணாம். பேசாம போயிடலாம். மச்சான் தேவ் இவன் பேச்ச என் கேட்டு பேச்சை பிரச்சனை கேட்டு இல்லாம மச்சான் பிரச்சனை தேவ் எல்லாம் பேசணும். மாட்டிக்க கூடாது. மாட்டிக்க வேணாம். தெளிவா பாரு. மச்சான் டேய், இவன் பேச்சை கேட்டு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்க வேணாம், பேசாம அந்த போயிடலாம். தேவ் கண்டிப்பா இருக்கணும். அந்த தேவ் கண்டிப்பா இருக்கணுமா? இல்ல அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா வந்து அது வரணும் கரெக்டா. அதான் சொல்றேன். ஐயா இது ஃப்ளோ இல்லாம படிச்சு காட்டுறேன். டேய் இது சினிமா இல்லடா. சும்மா படம் பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருக்காத. மச்சான் தேவ் இவன் பேச்ச கேட்டு பிரச்சனையில மாட்டிக்க வேணாம். பேசாம போயிடலாம். டைலாக். அதான் டைலாக். அது அப்படியே வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி சொல்லு. இரு லைட்டா கட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கேட்டுச்சு அது ஸ்டார்டிங்ல. ஆமா கட் ஆயிடுச்சு. இப்ப நீ நல்லா பேசினாலும் இது சதி பண்ணுது. கொஞ்சம் நல்லா இருக்கு. டிஸ்கார்டுக்கு உனக்கு ஏதோ இடம் தகராறு. ஆமா. ஓகே கமான் கான்சன்ட்ரேட். அப்படியே விட்டுடு. ஓகே அப்படியே எப்படி சாரி ஒரு நிமிஷம். பேய்க்காது போலீஸ்க்கு பார்த்தா தார. ஐயோ என்னங்க டைலாக் இது? பேய்க்காது இப்ப வந்து உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன். விவேக் மனசுல நினைச்சுக்கோ. விவேக் எப்படி பேசுவான் அந்த மாதிரி சொல்லுவான். டைலாக் ஒண்ணு இல்ல. எனக்கு டயலாக் மட்டும் படிக்க முடியல. அத மட்டும் படிச்சு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா அத உள்வாங்கி. வேணாம் மச்சான், பேய்க்கு அடுத்து போலீஸ பார்த்தாதானே எனக்கு ரொம்ப பயம். வேணாம் மச்சான், பேய்க்கு அடுத்து போலீஸ பார்த்தாதானே எனக்கு ரொம்ப பயம். போலீஸ பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயம். அதுக்கு இல்ல மச்சான். போலீஸ் இங்க வர்றதுக்குள்ள அவங்க ஏதாச்சும் அந்த பொண்ண பண்ணி பழிய தூக்கி நம்ம மேல விழும். நாம ஏதாவது என்ன ஐயோ நாம யாருன்னா ஐயா நீங்க படிச்சிருங்க தயவு செய்து. அதே பயந்துட்டோம்ல. அதுக்கு இல்ல மச்சான், போலீஸ் இங்க வர்றதுக்குள்ள அவனுங்க அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பழி நம்ம மேலதான்டா விழும். நம்ம யாரு என்னன்னு கேஸ்ல உட்கார வச்சு சாவடிச்சுவானுங்க. ஆளு கிடைக்கலன்னா நம்ம மேலேயே கேஸ போட்டுவானுங்கடா. விசாரணை அப்புறம் பாத்துருக்கல, அந்த மாதிரி ஆயிடும் அப்புறம். இதுதான். சரி ஓகே. இந்த எபிக் ஃபெயிலியர் கவுண்ட் ஒன் அகைன். பாஜி அந்த கவுண்ட் ஒன் பிளேட் எடுத்து வைப்பா. அதுக்கு இல்ல மச்சான். போலீஸ் இங்க வரதுக்குள்ள அவங்க அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருவாங்க. பழி நம்ம மேல வந்து விழும். இரு ஒரு மிஸ்டேக் பண்ணா அப்படியே நிப்பாட்டு. டைம் வேஸ்ட் பண்ணாத. அடுத்து டக்கு மறுபடியும் முதல்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட். அதுக்கு இல்ல மச்சான். போலீஸ் இங்க வரதுக்குள்ள அவங்க அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. ஐயோ சரி சரிங்க மறுபடியும். அதுக்கு இல்ல மச்சான். போலீஸ் இங்க வரதுக்குள்ள அவனுங்க அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருவாங்க. பழி நம்ம மேல வந்து விழும். நாம யாருன்னு என்ன ஒன் மோர். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அப்படியே வந்துரு. ஆனா கொஞ்சம் பயத்தோட பேசு.
எப்படிங்க ரிலாக்ஸ் ஆக முடியும்? எப்படிங்க பயத்தோட பேச ஐயோ முடியும்? அதான் மச்சான் சொல்றேன். நமக்கு ஏதோ வம்பு வாங்காம அப்படியே ஏய் ஐயா ஏய் டேய், இரு யோ நீ எதுக்கு போன பேசுற ஐயா அது இருக்கிறத முதல்ல சொல்லியா? சரி சரி அவன் ஐயா சுத்தமா கதையை படிக்கல போல, கதையும் ஐயா டைலாக்கும் தெரியல. படிச்சேனுங்க. ம். டயலாக் என்னன்னா அது அப்படியே உள்வாங்கறதுக்குள்ள நொட்டிக்கிட்டு போயிருது மொத்தமா எனக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் தமிழ் வாசிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் வேணா உனக்கு தங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன், அதை வேணா எடுத்துக்கேன், ஈஸியா வரும்ல உனக்கு. அப்புறம் சக்கரா வந்து பாரு அவங்களும் எவ்வளவு நேரம் தான் சும்மாவே நான் வரட்டாமா டூர்தான். ஐயோ இன்னைக்கு முடிக்க முடியாது போல இருக்கேத. இருங்க ஐயா எனக்கு தங்கிலீஷ் எடுத்துட்டேன். நீங்க ஐயா நீங்க எதுக்கும் அந்த டயலாக் ஒரு தடவை படிச்சு காட்டுங்க ஐயா. அதான் மச்சான் சொல்றான், நமக்கு எதுக்கு வம்பு, வாங்க அப்படி நடந்தே போயிடலாம். என் வீடு இங்க இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்கும். இதுதான். ஓகேங்க. அதான் மச்சான் சொல்றேன். ஐயோ எனக்கு கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. இல்ல அல்ல ஒரு இது காப்பாத்துற போட்ல வா, காப்பாத்துற அதுதான் போட்ல நான் வா. சொல்றேன். இல்லடா நாம இப்படி கண்டுக்காம போயிட்டோம்னா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நியூஸ்ல வந்தா நமக்கு தான்டா கில்ட்டியா இருக்கும். அப்போ நாம ஹெல்ப் பண்ணிருக்கலாம். எப்படி தெரியுமா இருக்கா, படிச்சுட்டு நீ படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே அதெல்லாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என் உயிர் வாய்ப்பு முக்கியம். கொஞ்சம் குறைச்சிக்க, இது கொஞ்சம் குறைச்சிக்க. அதெல்லாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. இப்போ சொல்லு, உன் உயிர் முக்கியம். இப்போ சொல்லு. இப்ப சொல்லு, இது எப்படி சொல்லணும், இப்ப சொல்லு, உன் உயிர் முக்கியம் தானே? ஆமா ஆமான்னு கொஞ்சம் இதுவா சொல்லு. ஆமா அப்படின்ட்டு. ஆமா இன்னும் கொஞ்சம்டா. அப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் தானே? ஒன் மோர். ஓகே ஓகே. அப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி. அப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ இழுக்காத, அப்போ அந்த பொண்ணு டக்குன்னு. ஓ, அப்போ அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் நீ பயப்படாதாங்கிறது டக்குன்னு சொல்லணும். நீ பயப்படாதடா அப்படின்னு டக்குன்னு சொல்லணும். அவனுக்கே தெரியாம இது வந்து கொஞ்சம் கடகடன்னு பேசுற மாதிரி இருக்கும் இது. ஓகே ஓகேவா? எல்லாருமே இப்ப பதட்டத்துல இருக்கீங்க, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதட்டத்துல இருக்க, ஏன்னா நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற. ஓகேவா? நீ பயப்படாதடா, அவனுங்களுக்கே தெரியாம அவனுங்களுக்கு தெரியாம அவனுங்க இருக்க இடத்தையும் அவனுங்களையும் போலீஸ் வரதுக்குள்ள அவனுங்க ஓடிட்டா கூட அதன் ஆதாரத்தை நாம இதை நான் பிரிச்சே சொல்றேன். அது ரெண்டா கால் பண்ணி சொல்லலாம் வரைக்கும் ஒரு ஃப்ளோல சொல்றேன். இதை நான் அடுத்து ரெண்டா சொல்றேன். நீ பயப்படாதடா, அவனுக்கு தெரியாம அவனுக்கு இருக்கிற இடத்தையும் அவனுங்களையும் மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போலீஸுக்கு தெரியாம நம்ம கால் பண்ணி சொன்னாலும் போலீஸ் வர்றதுக்குள்ள அவனுக்கு ஓடிட்டா கூட நம்ம அந்த ஆரத்தை போலீஸ் கிட்ட காட்டலாம், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்படி அந்த நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கிறத மட்டும் டோன் மாறிடும். ஒண்ணும் பண்ண மாட்டான். விஐபி படத்துல வர மாதிரி டைலாக் சொல்றேன். ஆமா விஐபி தனுஷ் மாதிரி அவன் சொன்ன விஐபி தனுஷ் மூச்சு கட்டி தம் கட்டி பேசு. பதட்டத்துல இருக்கீங்க, அந்த காப்பாத்தன்ற ஒரு இது இருக்கு, அந்த ஹரிபரியில இருக்கீங்க. ஓகேவா? அதுவும் இருக்கு. அதனால கடகடன்னு சொல்லணும். இந்த டைலாக்க நீ வந்து கடகடன்னு சொல்லணும். நீ பயப்படாதடா, அவனுங்களுக்கே தெரியாம அவனுங்க இருக்க இடத்தையும் அவனுங்களையும் மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சுட்டோம்னா போலீஸ்க்கு தெரியாம கால் பண்ணி சொல்லலாம். போலீஸ் வரதுக்குள்ள அவனுங்க ஓடிட்டா கூட நாம இது ஆதாரமா போலீஸ்கிட்ட காட்டலாம், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இது ஓகே. ஆனா வந்து டைலாக் தப்பா சொல்லிட்டேன். போலீஸுக்கு தைரியமா கால் பண்ணி சொல்லலாம், தெரியாம இல்ல. போலீஸுக்கு தைரியமா கால் பண்ணி சொல்லலாம். போலீஸ்க்கு தைரியமா கால் பண்ணி சொல்லலாம். இது ஓகேவா? அதுதான். நீ வந்து தெரியாம கால் இல்ல அந்த இந்த சார்பட்டா பரம்பரையில இவன் வருவான்ல, ரோஸ் வருவான்ல, ஸ்டேஜ் ஏறி நின்னா அந்த மாதிரி அப்படிதான் பேசணும். காப்பாத்துற மோட்ல இருந்தா அப்படிதான் பேசணும். அதுதான் பேசணும். ஆனா வந்து நீ போலீஸ்க்கு தெரியாமன்னு சொல்லிட்ட தைரியமா. ஓகேவா? அதுதான் நல்லா பேசுன, இதை மட்டும் தப்பா இது பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் ஒன் மோர். சூப்பர் ஐடியா மச்சான். நான் என் மொபைல் வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு. என் மொபைல்ல? ஓ என் மொபைல். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ஐடியா மச்சான். நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு. நீ வந்து டோன்லாம் மாத்தாத. நீ அந்த கடகடனே சூப்பர் ஐடியா மச்சான். அந்த எக்ஸைட்மென்ட் அது சொல்லு. சூப்பர் ஐடியா மச்சான். ஆமா, நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. சூப்பர் ஐடியா மச்சான். நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு. இல்ல இருங்க. சூப்பர் ஐடியா மச்சான். ஆமா, சூப்பர் ஐடியா மச்சான். நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு. ஓகே, நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நிறுத்து. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருமா. வேற இப்பதான் வந்து சாப்பாடு போடுறீங்க. இன்னைக்கு சோறு தண்ணியே இல்லடா உங்களுக்கு. சரி போ, ஒரு நிமிஷம் இரு. சூப்பர் ஐடியா மச்சான். நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன், இதுல நைட் மோட் இருக்கு.
சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்குது இது. மறுபடியும் ஓகே ஓகே சீரியஸ் சீரியஸ் அர்ஜுன் கண்டினியூ இல்ல கண்டினியூவா இல்ல டேக் டூவா இல்ல அவன் continue படிக்கிறான் ஆகட்டும். எதுவும் சொல்லலன்னா கண்டினியூ பண்ணிக்கயா. ஆமா ஃபர்ஸ்ட் டேக்ல அடிச்சிட்டாயா. இந்த வீடியோவை எடுத்து அப்படியே என் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அப்லோட் பண்ண போறேன். செம்ம வைரல் ஆக போகுது. எல்லாரும் நம்மள பாராட்ட போறாங்க. நம்மளும் ஃபேமஸ் ஆயிடுவோம். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இரு இன்னும் இரு கொஞ்சம் ஆமா ஆமா இரு ஆமா இரு இதோ எடுக்கிற மச்சான் அப்படின்ட்டு ஹரியா சொல்லிட்டு இதோ எடுக்கிற மச்சான் இந்த வீடியோ எடுத்து அந்த மாதிரி சொன்னேன். இந்த வீடியோ எடுத்து என் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு விட்டுட்டு செம்ம வைரல் ஆக நம்ம போகுது. வைரல் ஆக எல்லாரும் நம்மள போறோம். பாராட்ட போறாங்க. ஆமா எல்லாரும் நம்மள பாராட்ட ஓகே போறானுங்க. நாமளும் ஃபேமஸ் ஆயிடுவோம். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு கூட இந்த இது இப்படி சொல்லணும். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி. ஓகே ஓகே ம். இதோ எடுக்கிற மச்சான். இருங்க ஆஹா முதல்ல அதுல இருந்தே வருவோம். இதோ எடுக்கிற மச்சான் அப்படின்ட்டு அதுக்கு இருங்க இருங்க நான் அதை படிச்சுக்கிறேன். அதுக்கு நான் அவங்க மூஞ்சி கிட்டே போய் தானே எடுக்கணும். ஓகே இதுங்க என்ன எப்படி இத இல்ல இல்ல இரு இரு நான் சொல்றேன். அதுக்கு நான் அவங்க மூஞ்சி கிட்ட தான் போய் எடுக்கணும். ஓகே அந்த நெக்கெல்லாம் சொன்னேன். ஓகே ஓகே அதுக்கு நான் அவங்க மூஞ்சி இருங்க இருங்க 1 செகண்ட் ஒரேடியா சொல்றேன் இருங்க. அதுக்கு நான் அவங்க மூஞ்சி கிட்ட போய் தான் எடுக்கணும். மறுபடியும் ரெடின் கிங் மாதிரி பேசுற மாமி. அதுக்கு நான் அவங்க மூஞ்சி கிட்ட தான் போய் எடுக்கணும். மறுபடியுமா சிரிப்பு தான் எனக்குயா அதுக்கு நான் அவங்க மூஞ்சி கிட்ட தான் போய் எடுக்கணும். ஓகே 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 அவ்வளவு சவுண்ட் வேணாம் மாட்டிப்பீங்க. அவ்வளவு சவுண்ட் போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்கப்பா கொஞ்சம். ஓகே அதுக்கு அவங்க மூஞ்சி கிட்ட தான் போய் ஐயோ வாத்தா இது எல்லாத்தையும் மாத்துறேன். மூஞ்சி கிட்ட போய் தான் எடுக்கணும். ஓகே அதான் மதன் பழைய நம்பர் ஐயா பேசுறேனுங்கய்யா ஏனுங்கய்யா சரி சரி கமான்றீங்க பிளாக்கு. சாரிப்பா எதுக்கும் நம்ம பழைய நம்பர்ல இருந்தே பக்கத்து வீட்டு ஃபிகருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிடுவோமா அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அனுப்பிடுவோமா. சரி எதுக்கும் நம்ம பழைய நம்பர்ல இருந்தே பக்கத்து வீட்டு ஃபிகருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிடுவோமா. இல்ல எதுக்கோ நம்ம பழைய நம்பர்ல இருந்து பக்கத்து ஃபிகருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். பேசுற மாதிரி. மைண்ட் வாய்ஸ்னு போட்டிருக்கேன் பிராக்கெட்ல. சரி கொஞ்சம் சொல்லனா பெற எடுக்க போறாரு. என்ன எனக்கு மட்டும் இருங்களா, எனக்கு மட்டும் என்ன இவ்வளவு அட்ஜஸ்ட் வந்து நிக்கிறீங்க. நான் எவ்வளவு டீசெண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்க இதுல கட் ஆகும் போது சொல்லு எதுக்கும் நாம பழைய நம்பர்ல இருந்தே பக்கத்து வீட்டு ஃபிகர் ஐயோ சாரிங்க. எதுக்கும் நம்ம பழைய நம்பர்ல இருந்தே பக்கத்து வீட்டு ஃபிகருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிடுவோமா. கொஞ்சம் வேகமா சொல்லுப்பா. கொஞ்சம் வேகமா, ரொம்ப இல்ல கொஞ்சம் வேகமா. அட புது சிம்மே சிக்னல் காட்டுது மச்சான். என் நியூ சிம் ஆக்டிவேட்டரா. ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லிடுறேன். அப்படி சொல்லணும். அட புது சிம்ல சிக்னல் டவர் காட்டுது அப்படின்னு நீ உனக்குள்ள சொல்லிக்கிற. ஓகேவா. அட புது சிம்ல சிக்னல் டவர் காட்டுது மச்சான். என் புது சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேக்குறேன். அட புது சிம் ஐயோ சரிங்க. அட புது சிம்ல இருந்து சிக்னல் காட்டுது மச்சான். என் நியூ சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. எப்படி கன்ஃபார்ம் பண்றது தெரியல. ரொம்ப லோவா இருக்கு. அட புது சிம்ல டவர் சிக்னல் டவர் காட்டுது அப்படி டக்கு டக்குன்னு. அட புது சிம்ல சிக்னல் டவர் காட்டுது. அட புது சிம் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன். புது சிம்ல சிக்னல் டவர் காட்டுது. இருங்க கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் முதல்ல. என்னன்னே தெரியல. ஓகே. அட புது சிம்ல இருந்து சிக்னல் டவர் காட்டுது. இருங்க திரும்ப ஃபர்ஸ்ட் வந்துறேன். அர்ஜுனே தூங்கிட்டியாப்பா? நான்தானா? சாரி ஸ்லீப்பிங் ஸ்டார். ஓகே ஒரே நிமிஷம். டேய் யாருக்காவது கால் பண்ணி பாரு போடா. இன்னும் கொஞ்சம். டேய் யாருக்காவது கால் பண்ணி பாரு போடா. இருங்க. டேய் யாருக்காவது கால் பண்ணி பாரு போடா. அந்த போடாங்கிறது துண்டா தெரியுற மாதிரி இருக்குடா. ஆர்டிஃபிஷியலா இருக்கு. ஆமா. டேய் யாருக்காவது கால் பண்ணி பாரு போடா. ஐயோ போடா ஏன் தனியா சொல்றேன். அது ஓகே தான். அந்த கடுவா சொல்லு போதும். மச்சான் என் நியூ சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எக்ஸைட்மென்ட் பத்தலையா மச்சான். என் நியூ சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லு. மச்சான் என் நியூ சிம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா அப்படி மாதிரி சொல்லு. கேட்கல சத்தமா மறுபடியும் ஐயோ வெஸ்டர்ன் அது. ஐயா கடைசி 4 வரியா கடைசி 4 டைலாக் 2 டைலாக் தான் இருக்கு. 2 சாப்டர் இருக்கு எங்களுக்கு. ஆமா அத ஒரே இதுல சொல்லணும். ஓகேவா.
நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுறாங்கிறத ஒரே இதுல சொன்னோம். அதாவது இல்ல பயத்தோட. இல்லைங்க இருங்க அது வேணா நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இல்ல சொல்லட்டும் இல்ல நம்ம நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பரா இருக்கும். 2 பேரும் ஒண்ணா சொன்னா அது. ஓகே ஓகே சரி அப்போ கவுண்ட் டவுன் போடுங்க. நான் வேணா 1 1 2 2 சொல்லு. 3 சொல்றேன். 1 2 3 சொல்றேன். நீங்க 2 பேரும் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இரு ஒரு நிமிஷம். நான் 1ன்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லுங்க 2 பேரும். அது போ சிங்க் ஆகுதான்னு பாப்போம். 1. ஓகே 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 ஏய் இருடா. சிங்க் ஆகுதான்னு பாக்கலான்றதுக்காக தான் சொன்னேன். இப்ப நான் 1ன்னு சொன்னேனே ஓகேன்னு 2 பேரும் சொல்லுங்க. ஓகேவா? ம். 1. ஓகே. ஓகே சரி ஓகே. நான் 1 2 3 சொல்றேன். 1 2 3. நமக்கு நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. இல்ல சொதப்பிடுச்சு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஆயிடுச்சுடான்னு நம்ம ரெண்டு பேரும் கத்தக்கூடாது. 1 2 3யும் கத்தக்கூடாது. 2 பேரும் ஓகேவா? ஒண்ணா சொல்லுவோம். இத பயத்தோட சொல்லணும். நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு பயத்தோட கத்தக்கூடாது. அவன மாதிரி கத்தக்கூடாது. அவன் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். அவன் கத்துவான். நீங்க கத்தக்கூடாது. நீங்க ஒரு மாதிரி பயத்தோட நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லணும் 2 பேரும். ஏடா அதுக்கு ஒரு பைத்தியக்காரன். ஆமா. சரி விடு. ம- ஓகே. ரெடியா? 1 2 3. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஏன் அவன் கேப் விடுறியா? இல்ல சொல்லி முடிச்சோடனே இரு, சொல்லு. இரு. சொல்லிடுங்க. நான் சிங்க் பண்ணிக்கிறேன். சொல்லிடுங்க. ஓகேவா? 1 ஓகே 2. ஐயா ஒரே நிமிஷம். நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா வந்து எப்படி அது பயத்தோட சொன்னோமா? பயத்தோட நமக்கு சொன்னேன். நமக்கு கெட்ட நேரமும். ஓகே கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. இப்ப இரு. ஹரிஸ் நீ மட்டும் சொல்லு. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. கொஞ்சம் பயத்தோட சொல்லு. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. அந்த வாய்ஸ்ல அது இது வரணும். நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. நீ சொல்லு பாஜி. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. ஆக்டிவிஷியலா இருக்குது. கொஞ்சம் இதுவா இல்ல. நீயே சொல்லிடுறியா அத பேசாம? கொஞ்சம் பயத்துல சொன்ன. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. அந்த இது யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி வச்சிருக்கீங்களா இதை யாராவது? 2 பேரும் தான் சொல்லணும். ஓகே அதான் வர மாட்டேங்குது. நான் சொல்றேன். ட்ரை பண்றேன். அந்த மதன் கிறுக்கா இருக்கான்ல, முன்னாடி இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நடுவுல. நீங்க 2 பேரும் சைடுல இருக்கீங்க. அவனுக்கு வர இந்த அடியாருக்கு வர்றதெல்லாம் பாத்துட்டு பயந்துட்டு இருக்கீங்க. ஓடி வர்றத. இவன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டு இருக்கான். நீங்க அவன் 2 பேரும் அவனை பார்த்துட்டு நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா அப்படின்னு பதட்டமா சொல்றீங்க பயத்தோட. ஓகே 1 2. இரு நான் 1 2 3 சொல்றேன். 1 2 3. நமக்கு கெட்ட நேரமும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுடா. சரி நான் சிங்க் பண்ணிக்கிறேன். விட்டுருங்க. இதுக்கு மேல சிங்க் வராதியா? அதான் சிங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு சிங்கா கேட்கல, அதனால சொல்றேன். ஓகே. எங்க மைக் ஓடிட்டானா? சாப்பிட போறேன்னு போயிட்டான். இருங்க எனக்கும் நான் சொல்ல ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கிடைக்குமா? ஓகே. சக்குரா இருக்கேன் ஐயா, இங்கதான் இருக்கேன். நானு சீரீஸ் பாத்துட்டு இருக்கேன். நீங்க முடிச்சிட்டு பொறுமையா கூப்பிடுங்க. சரி ஓகே. இப்ப பிரேக்ல இருக்கானுங்க. எல்லாம் பேசி டயர்ட் ஆயிட்டானுங்களா? அம்மா. சரி நீங்க சீரிஸ் பாருங்க. நான் வந்து டேக் அடிக்கிறேன். இது வரும். பிளாக் ரேஞ்சர் சொல்றாரு நல்லா பெரம்பல அடிக்கல நான் தான்டா. உங்களுக்கு பிரேக்குக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் வரணும். அதுக்கெல்லாம் இல்ல. இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ 40 மினிட்ஸ் இருப்ப. You continue. பாக்குற சொல்ல போறாங்க. மமிதா பைஜு சொல்லிச்சுல்ல பாலாக்கு ஒரு ரைட்டர் பேச்சு பாத்தீங்களா? என்னன்னு? இந்த மாதிரி வந்து அடிக்கிறாரு. டிபிசி ஓனர் ஆகிய பிளாக் சர்வாதிகாரத்தை பயன்படுத்துகிறார். ஐயா நான் 3rd சாப்டர்ல மட்டும் தானே வருவேன். ஆமா நாங்க அப்ப உங்களுக்கு டேக் அடிக்கிறோம். அப்ப மட்டும் ஃப்ரீயா இருந்தா வந்து பேசி கொடுங்க. இன்னைக்கு 2 சாப்டர் தாண்டுமான்னு தெரியல. இன்னும் ஒரு 12 மணிக்கு வரணுமா? 12 மணி ஆயிருமா? விடிய காலையில வந்துருங்க. விடிய காலையில டான் 4 மணிக்கு கரெக்டா வரும். இல்ல எப்படி இவனுக்கு டைலாக் போர்ஷன்லாம் முடிச்சிடுறேன். எப்படி இன்னைக்கு இல்ல மாட்டேனா? இன்னைக்கு இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில நைட்டு ஃபுல்லா சந்தானத்தை வச்சு செய்வாங்கல்ல, அது மாதிரி ராத்திரி பூரா இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுதான் எண்ணெய் காயுது, எலி புளிக்கையும் எதுக்காயுதுங்கிற. நான் எதுக்கு 7 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியல. பாருங்க, பாட்காஸ்ட் முன்னேற்றத்துக்காக நீங்களும் உடைக்கணும். உழைக்க வேண்டிய இடத்துல உழைக்காம இங்க எதுக்கு நான் உழைச்சிட்டு இருக்கேன்? பாருங்க, எங்களெல்லாம் ஒரே டைலாக்ல 18 மாடுலேஷன்ல பேசுறோம் நாங்க.
ம்ம். இவர் பெரிய பண்ணையார் அறுத்து தள்ளிடுவார். சரி, சரி. விடுங்க விடுங்க இது பண்ணாதீங்க. அப்புறம் வந்து பாருங்க மோட்டிவேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே கமான், இதுக்கு ஒரு 1000 லிசன்ஸ் வரணும். ஐயோ ஐயோ, நல்லா பண்ண எபிசோடுக்கு 1000 வர மாட்டேங்குது. ஓ இதுவும் சரி நல்லா பாப்போம். பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஏன் பாஜி கேட்க மாட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை போட்டு புளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டா நல்லா வரலங்கிறாரு பாருங்க. யாரு புரியல? சக்குரா கிட்ட வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ண டிமோட்டிவேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப ஐயாவே டிமோட்டிவேட் ஆயிக்கிறாரு. ஆனா வந்து நான் என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்னா பாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். பாஜி என்ன வாய்ஸ் ஆக்டிங் கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் நினைச்சே பார்க்கல. பாஜிக்கு இருக்க ஃபேன் பேஸ் நீங்க தப்பா எடை போட்டுட்டீங்க. பாஜி ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சாலே டிஸ்கார்ட் கம்யூனிட்டி ஃபுல்லாவே போயிடும். இந்த எபிசோட் ரீச் ஆயிரும். ஒன்னும் ஆகாது, இருங்க அதெல்லாம் வரும். ஆகுங்கய்யா, சாதாரணமாவே நடக்குங்கய்யா, என்னாலலாம் கிடையாது. இல்ல ம். இவன் தான் சொதப்புவான், பேசும்போதே தப்பு தப்பா பேசுவானே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் நல்லா பேசிட்டான், எனக்கு அதே ஆச்சரியமா இருக்குது. ஓகே. பிரேக் முடிஞ்சிட்டு எல்லாரும் வருவாங்க, நான் மியூட்ல போடணும். அதானே? அப்பெல்லாம் இல்லைங்க பிரேக். நீங்க மியூட்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல. பசங்க பாருங்க உழைக்கிறத பாருங்க, சிரிப்பா இருக்கும். நீங்க சிட்காம்லாம் பார்த்தது இல்லைல்ல, பாருங்க. நாங்க ஒரு லொல்லு சபா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எபிசோடு. காமிக்ஸ் தான விட அதிகமா இருக்குமா? அந்த லாஃபிங் ட்ராக் வேணா போட்டு விடுங்கய்யா. ப்ளூப்பர்ஸ் பாரு பிச்சு போது. இந்த எபிசோட் ப்ளூப்பர்ஸ் எல்லாம் போட்டா ப்ளூப்பர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச எபிசோடோட நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஒன் மோர்னு அந்த சிங்கம்புலி கத்துவான் தெரியுமா, ஒன் மோர் சாரி சிங்கமுத்து, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ இல்ல ஒரு லைன் டைலாக்காக ஒரு 2 மணி நேரமா வெயிட் பண்ணு. ஆமா, இனி எத்தனை மணி நேரம் போக போதும்? போதும், இதோட நிறுத்திக்கிறோம்.